ஆனால் யதார்த்தம் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்ற பின்னர் தான் மக்களுடைய சரியான ஆதரவு பலம் தெரிய வந்தது. முதலாவது பாராளுமன்ற தேர்தலிலே 40-45% வாக்குகளை பெற்ற போது பிஜேபி கட்சியினுடைய பெரும் தலைவர் ஒருபோது உடனே கேட்டார்கள், தேர்தலுக்கு முன்பு கேட்டார்கள், நீங்கள் தேர்தலில் எத்தனை வாக்குகளை பெறுவீர்கள்? அவர் சொன்னார், ஒரு 25-30% நாங்கள் தருவோம். அப்படி இருந்தவர்கள் தான் கடைசியாக 40-45 வாக்குகளை பெற்ற போது எகிப்தினுடைய பெரும்பான்மை மக்களுடைய ஆதரவு இருந்த போது பலருடைய விருப்பங்கள் இருந்தது. நீங்கள் தேர்தலில் ஜனாதிபதி தேர்தலில் இழந்தான் பல நியூஸுக்கு தரலாக ஒரு அழுத்தத்தை கொடுத்தார். இன்னும் பலரே சர்வதேச ரீதியாக உள்நாட்டில் நாம் அழுத்தம் இருந்த போது நம்முடைய மொழியை மறுவரிசையில் செய்வதற்காக ஒன்று கூடினார்கள். ஒன்று கூடியதிலே சூரா சபையிலே 56 வாக்குகள் ஜனாதிபதி தேர்தலில் பங்கெடுப்பவர்கள் என்பதற்கு சாதகமாக அளிக்கப்பட்டது. 52 வாக்குகள் தேர்தலிலே பங்கேற்கக்கூடாது. இது பல ஆவணங்கள் சூழ்ந்து ஒன்றுகின்றது. அவ்வளவு கடுமையான ஒரு தீர்மானத்தின் அடிப்படையில் 4 வாக்குகளுடைய பெரும்பான்மையை தான் தேர்தலில் இழந்துவது என்று தீர்மானம் செய்தார்கள். 4 பேரில் 56 2 பேர் மாறுகாலம் அளித்திருந்தால் கூட சமனாக அந்த வாக்கு இருந்திருக்கும். அப்படி ஒரு தப்பான ஒரு தீர்மானமாக இருக்கிறது. ஜனாதிபதி தேர்தலிலே பங்கு பெற்றக்கூடாது என்ற கருத்தை அதேபோல முஸ்லிம் இயக்கத்துடைய தலைவர் முர்ஷித்லாம் முகமது அலி அந்த கருத்தை கொண்டிருந்தார். ஜனாதிபதி முர்சி அந்த கருத்தை கொண்டிருந்தார். முதலாவது வேட்பாளராக நியமிக்கப்பட்ட இந்தியர் ஷாத்திர் அவர் அதே கருத்தில் இருந்தார். தேர்தலில் நாங்கள் கலந்து கொள்ளக்கூடாது என்ற கருத்தை அவர் இருந்தார்கள். ஆனாலும் சூரா முடிவை மதித்து பெரும்பான்மையினர் சொன்ன கருத்தின் அடிப்படையில் நாங்கள் தேர்தலில் இழந்துவோம் என்று நாங்கள் தேர்தலில் இறங்கினார்கள். அந்த யதார்த்தத்தையும் புரிந்து கொள்வது மிகவும் முக்கியமானது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, இப்படி ஒரு மிக அடிப்படையான அம்சத்தை நாங்கள் பார்க்கலாம். இன்னொன்று, எகிப்தினுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கு மட்டுமல்ல, முழு நாட்டையுமே எப்படி முன்னோக்கி செல்வதற்கான 20 வருட திட்டத்தை அந்நல்லா என்கின்ற ஒரு எழுச்சி திட்டத்தை அறிவித்தார்கள். இந்த 20 வருட எழுச்சி திட்டத்திலே எகிப்தை ஒரு பலமான நாடாக மாற்றுவது அவருடைய மிக அடிப்படையான திட்டமாக இருந்தது. பிரிக்ஸ் என்று சொல்கின்ற பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா போன்ற இந்த நாடுகள் உலகத்தினுடைய மேற்கு நாடுகள் அல்லது வடக்கு நாடுகளுக்கு எதிரான பொருளாதார கூட்டணியிலே எகிப்து சேர்வதற்கு இருந்தது. எமர்ஜிங் எக்கானமிஸ் என்று சொல்வார்கள். வளர்ந்து வருகின்ற பொருளாதார சக்திகளோடு சேர்ந்து எகிப்தும் வருவதற்காக ஒரு பெரிய ஒரு வேலை திட்டம் அளிக்கப்பட்டது. சுயஸ் கால்வாய் அபிவிருத்தி திட்டம் ஒன்று, அந்த பிரதேசத்திலே ஒரு பாரிய அபிவிருத்தி திட்டங்களை முன்வைக்கப்பட்டு சைனாவுடைய உதவியோடு அந்த திட்டம் சரியாக முன்னெடுக்கப்படுவதற்காக ஒரு ஆரம்ப நிலை இருந்தது. அந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டிருந்தால் கிட்டத்தட்ட 7 லட்சம் எகிப்தியர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கும். அப்படியான திட்டமாக இருந்தது. துருக்கி இந்த பிராந்தியத்தில் ஒரு மிக பலமான வல்லரசாக மாறி வருகிறது. ஒரு துருக்கியை ஒரு சகோதரருடைய கருத்துப்படி இன்று துருக்கி இஸ்தான்புல் நகரத்திலே 3வது சர்வதேச விமான நிலையம் ஒன்று நிர்மாணிக்கப்படுகிறது. ஒரு நிமிடத்திலே 3 விமானங்கள் தரையிறங்குகின்ற, அதே நேரம் 3 விமானங்கள் வெளியே செல்கின்ற, அப்படி பலமான ஒரு புதிய பொருளாதார ரீதியாக மட்டுமல்ல, இன்னும் பலம் வாய்ந்த பல திட்டங்களை கொண்ட துருக்கி ஒரு மிக பலமான பொருளாதார சக்தியாக வளர்ந்து வருகிறது. ஐரோப்பாவை ஒரு காலத்திலே ஐரோப்பா துருக்கி மிகவும் பலவீனமான ஒரு நாடாக பார்த்து வந்தது. இன்று பல ஐரோப்பிய நாடுகள் பொருளாதார ரீதியாக வீழ்ச்சி அடைவதை நீங்கள் செய்திகளை படித்திருக்கிறீர்கள். அப்படி இருக்கும் ஒரு சூழலிலே துருக்கி ஒரு சக்தி வாய்ந்த நாடாக மாறுகிறது. இது சக்தி வாய்ந்த துருக்கியும் எகிப்தும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பை செய்தார்கள். துருக்கியுடைய பிரதமர் ரஜப் தய்யிப் எர்டோகான் எகிப்துக்கு வந்து அதிலே கையொப்பமிட்டார். ஜனாதிபதி முர்சி அதிலே கையொப்பமிட்டார். எகிப்தும் துருக்கியும் சேர்ந்து ஒரு புதிய பொருளாதார சக்தியாக வலுவாக இருந்தால் பிராந்தியத்திலே ஒரு பலமான சக்தியாக வரும் என்பதை மிக தெளிவாக இந்த மேற்கு நாடுகள் மிக தெளிவாக புரிந்து கொண்டிருந்தன. அந்த அடிப்படையில் முக்கியவர்கள் உண்மையிலேயே மிகவும் பயந்தார்கள். 2011 புரட்சி நடந்த போது எந்த மேற்கு நாட்டுடைய ஆய்வு நிறுவனங்களும் இப்படி ஒரு மக்கள் புரட்சி வரும் முன்கணித்து சொல்லியிருக்கவில்லை. அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயமாக இருந்தது. எகிப்தினுடைய அமைச்சர்
அமைச்சரவை ஒவ்வொரு அரை மணித்தியாளருக்கும் கூடியது. எகிப்தில் என்ன நடக்கிறது, அடுத்து என்ன மாற்றம் நிகழும் மிகவும் பயந்து கொண்டார்கள் இருந்தார்கள். அப்படியான இந்த நாடுகள் இந்த ஆட்சி முறையை எப்படி நசுக்க வேண்டும் என்பதை மிகவும் கவனமாக இருந்தார்கள். அந்த அடிப்படையிலே தான் எகிப்திலே எதிர் புரட்சியை உருவாக்க வேண்டும், மக்களுக்குள் ஒரு புரட்சியை உருவாக்க வேண்டும் என்று ஒரு முயற்சியை செய்தார்கள். பெல்ஜியத்திலே இதற்கென்று அமெரிக்கா ஒரு விசேடமான பயிற்சி திட்டத்தை செய்வது என்று தாரிக்கு சொன்னார்கள். அவர் கட்டுரையை எழுதியிருக்கிறார்கள், படிக்கலாம். குறிப்பாக இந்த சமூக வலைதளங்களை எப்படி பயன்படுத்துவது என்பதை அவர்கள் கவனமாக இருந்தார்கள். ஆரம்ப காலங்களிலே அரபு நாடுகளிலே நடக்கின்ற பிரச்சாரங்களிலே அமெரிக்காவுக்கு எதிரான கோஷங்கள் அடிக்கடி எடுக்கப்படுவது வழக்கம். ஆனால் சமீபத்தில் அப்படி இல்லாமல் இருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இப்படி கவனமாக எதிர் புரட்சியாளர்கள் உருவாக்கப்பட்டார்கள். அமர்ந்து கண்ட ஒரு இளைஞர் அமைப்பு உருவாக்கப்பட்டது. இவர்கள் தாங்கள் மிக குறுகிய காலத்தில் ஏப்ரல் மாதத்தில் அழைத்தார்கள். 3 அல்லது 4 மாதங்களுக்குள்ளால் 20 மில்லியன் கையொப்பங்களை நாங்கள் பெற்றோம் என்று சொன்னார்கள். யாருமே அதை உறுதிப்படுத்தவில்லை. 20 மில்லியன் கையொப்பம் ஆரம்பத்திலே 15 என்று சொன்னார்கள், 20 மில்லியன் என்று சொன்னார்கள். இவ்வளவு பெரிய தொகையை அவர்கள் எப்படி திரட்டினார்கள் என்பதை யாருமே சரியாக வேலை பண்ணவில்லை என்ற ஒரு நிலைமையை நீங்கள் பார்க்கலாம். யாருமே சரியாகவே வேலை பண்ணவில்லை. அதே காலத்திலே தான் இப்போது ஜனாதிபதி முர்சி பதவிகள் வீழ்த்தப்பட்ட சூழலிலே இன்னொரு தரப்பினர் ஜமானா இஸ்லாமியா என்ற இன்னொரு இஸ்லாமிய அமைப்பும் அதில் இணைந்திருக்கிறது. அவர்கள் சொன்னார்கள், ஜனாதிபதி முர்சிக்கு ஆதரவாக இதே மாதிரி ஒரு சிறிய நாங்கள் செய்வோம் சொன்னார்கள். அப்படி சொன்னார்கள். ஆனால் அதில் கூட அவருடைய கவனத்தை பரவில்லை. இது மிகவும் நாங்கள் கவனத்திலே பண்ண வேண்டிய விஷயம். தங்களுக்கு தேவையான பொய் செய்தியை மிக கவனமாக நிலைப்படுத்தி ஜனாதிபதி முர்சிக்கு நாட்டில் ஒரு பெரிய எதிர்ப்பு இருப்பதாக பிரச்சாரப்படுகிறது. நிச்சயமாக ஜனாதிபதி முர்சிக்கு எதிர்ப்பு இருந்தது. ஏனென்றால் நான் ஏற்கனவே சொன்னது போல எந்த அடிப்படையில் இல்லாத பொருளாதார ரீதியாக மிகவும் நலிவடைந்த ஒரு பொருளாதாரத்தை மிக வேகமாக ஒரு வருடத்துக்குள்ளாலே எவராலுமே மாற்றி அமைக்க முடியாது. பொருளாதார கட்டமைப்பை மாற்றங்களை கொண்டு வருவது நிச்சயமாக தேவை. அப்படியான சந்தர்ப்பம் இல்லாத போது எகிப்து மக்களுடைய பிரச்சனை மிக அதிகமாக இருந்தது. அப்படியான சூழலில் கூட சுக்கூக் என்கின்ற இஸ்லாமிக் போன் சிஸ்டத்தை பற்றி பல்வேறு சார்ந்தவர்களுக்கு தெரியும். அப்படியான இஸ்லாமிக் போன் சிஸ்டத்தை அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். புதிய தொழில்களை உருவாக்குவதற்கான வேலைகளை செய்தார்கள். 17 மில்லியன் எகிப்திய பவுண்ட் துணை நாணயம் வீதி சிறுவர்களை பராமரிப்பதற்காக ஒதுக்கப்பட்டது. அதுபோலதான் பாசிம் அவுதா என்ற ஒருவர் சப்ளை மினிஸ்டராக நியமிக்கப்பட்டார். எகிப்திலே மக்களுடைய உணவு பிரச்சனையை தீர்ப்பதற்கு, அன்றாட மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கான வேலைகள் இப்படி பல முயற்சிகள் செய்யப்பட்டது. ஆனால் எகிப்தினுடைய பிரதான நகரங்களில் இருந்த குப்பை கூடங்களை இப்படி பல விடயங்கள் அவர் திட்டத்தில் இருந்தது. ஆனால் அந்த திட்டங்களை சரியாக நடைமுறைப்படுத்தாமல் நாட்டினுடைய இயல்பான சமூக நிலை மிக தெளிவாக குறைக்கப்பட்டது. ஒரு இடத்திலே நான் படித்தது போல கிட்டத்தட்ட 4000 ஆர்ப்பாட்டங்கள் இந்த காலகட்டத்தில் நிகழ்ந்தது. இவ்வளவு தொகையான ஆர்ப்பாட்டங்கள் நிகழ்ந்தால், ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு பிரதேசங்களில் நிகழ்ந்தால் ராணுவத்தை அனுப்ப வேண்டும், அந்த இடத்திலே பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும். அமைதியான ஒரு சிவில் நிலையை ஏற்படுவதற்கு நாட்டினுடைய முழு வளங்களை நகர்த்த வேண்டும். நாட்டிலே ஒரு நிம்மதியாக வாழ முடியாத ஒரு கருத்தை உருவாக்குவதற்காக தொடர்ந்து இப்படியான ஆர்ப்பாட்டங்கள் செய்யப்பட்டன. அதற்கு என்ஜிஓக்கள், தேசிய நிறுவனங்களுக்கு காசுகள் வழங்கப்பட்ட பல ஆவணங்கள் வெளிப்படையாக அந்த ஆவணங்கள் பலவற்றை ஏற்கனவே வெளியிட்டதை நீங்கள் பார்த்திருக்கலாம். இப்படி எகிப்து ஒரு நிம்மதியாக வாழ்வதற்கான பூமி இல்லை என்ற கருத்து உருவாகும். இப்படி எல்லா விடயங்களும் செய்யப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு ஜனநாயக நாட்டிலே யார் தேர்தல் மூலம் வருகிறாரோ அந்த கட்சி தான் அமைச்சரவை கொண்டாடும். பாராளுமன்றத்திலே பல தரப்பில் இருப்பார்கள். எல்லா வித்தியாசமான கண்ணோட்டங்களை கொண்ட கட்சிகள் இருப்பார்கள். என்னுடைய நாட்டில் எடுத்துக்கொண்டால் இங்கு அரசாங்க கட்சி தான் முழு அமைச்சரவையின் கட்டுப்பாட்டை வைத்திருக்கிறது. நாட்டிலே முழு நிர்வாகத்தையும் வைத்திருக்கிறது. இப்படி முழு நிர்வாகமும் ஒரு கட்சியின் கையில் தான் இருக்குது. ஆனால் அதுபோல பாராளுமன்றத்திலே அரைவாசி பங்கு
என்பது எந்த ஜனநாயக பாரம்பரியத்தில் இல்லாத விஷயமாக இருந்தாலும் இன்க்ளூசிவ் அப்ரோச் எல்லோரையும் உள்வாங்கி ஒரு ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பலருக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டது. இன்று மிகவும் தெளிவாக இந்த ஆட்சியை எடுத்துள்ள ஹமீத் சபாரிக்கு உதவி ஜனாதிபதி பதவி வழங்கப்பட்டது. அதுபோல மாநில எதிர்த்து வெளியேறி அப்துல் முனீம் அபுல் அந்த பதவி வழங்கப்பட்டது. இப்படி முக்கியமான பலருக்கு அது வழங்கப்பட்டது. இன்னொரு லிபரல் கட்சியான டாக்டர் சௌரா கட்சியின் தலைவர் ஐமன் நூருக்கு பிரதமர் பதவி வழங்கப்பட்டது. இப்படி பல வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டும் அவர்கள் வேண்டுமென்றே அதை நிராகரித்தார்கள். அதிலே வந்து சேர்ந்து இணைந்து செயல்படுவதற்கு அவர்கள் தயாராக இருக்கவில்லை. அல்பனாதிற்கு கூட அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் யாரும் அதை செய்யவில்லை. கடைசியாக இப்போ அன்பு அப்துல் பத்தா சிசி சொல்லியிருக்கிறார், மன்னிக்க வேண்டும், ஹமீத் சபாரி நாற்பதிய சிந்தனை சொல்லியிருக்கிறார். சிசி ஜனாதிபதி தேர்தலில் நாளை போட்டியிட்டால் நான் அவரை ஆதரிப்பேன் என்று பேசியிருக்கிறார். இப்படி ராணுவ சக்திகளை தெளிவாக அவர்கள் ஆதரித்து நிற்பதை நாங்கள் பார்க்கின்றோம். மிக சுருக்கமாக நான் அந்த பின்னணி தகவலை முடித்துக் கொண்டு இந்த விஷயங்கள் வரலாம் என்று தெரிவிக்கின்றேன். போலிய மயப்படுத்துகிறார் என்று சொல்கின்ற குற்றச்சாட்டு சில விடயங்களை மட்டும் நான் பற்றி காட்டுகிறேன். கிட்டத்தட்ட 27 மாகாணங்கள் இருக்கிறது. அதிலே 11க்கு தான் கவர்னர்களாக இருந்தார்கள். 10 பேர் தான் இருந்தார்கள். 35 அமைச்சர்களிலே 11 பேர் தான் அமைச்சர்கள். ஏழையவர்கள் ஒரு கருத்து போக்கை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள். இப்படி பல விடயங்களை சுட்டிக்காட்டிக் கொண்டு செல்லலாம். அகமது நாயிற்கு ஜனாதிபதி ஆலோசனை கொடுக்கப்பட்டது. இவர்கள் மிக தெளிவாக இமாம்களை எதிர்ப்பவர்கள். இப்படி எல்லா சக்திகளையும் ஒன்றிணைத்து ஒரு நாட்டை கட்டியெழுப்பதற்கான முயற்சி எடுக்கப்பட்டது. இந்த முயற்சியும் கடைசியாக அவர்களை வேண்டும் என்று மிக கவனமாக பொய்ப்படுத்தப்பட்டது. எகிப்தினுடைய நீதித்துறை முபாரக்குடைய நேரடி நியமனங்களுக்கு உட்பட்ட ஒன்று. அதிலே முபாரக்குடைய காலத்திலே அவரை எதிர்த்து நின்ற முக்கியமான நீதிபதி ஜக்கரியா அப்துல் அசீஸ் சொல்கிறார், 90 வீதமான நீதிபதிகள் இஸ்லாமிற்கு எதிராக இருக்கிறார்கள், பழைய ஆட்சியை நியாயப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் சொன்னார். இந்த நீதிமன்றம் தான் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்றத்தை கலைத்தது. அவர்கள் சொன்ன நியாயம் தேர்தல் சட்டத்திலே சில டெக்னிக்கல் மிஸ்டேக், சில அடிப்படை பிரச்சனைகள் இருக்கிறது, ஒரு பொய்யான வலிந்து நியாயங்களை கண்டுபிடித்து அந்த பாராளுமன்றத்தை கலைத்தார்கள். ஏன் பாராளுமன்றத்தை கலைத்தார்கள்? ஏனென்றால் பாராளுமன்றத்திலே பல சக்திகள் இருந்தார்கள், பாராளுமன்றத்தில் இடதுசாரிகள் இருந்தார்கள், பாராளுமன்றத்திலே சலபிகள் இருந்தார்கள், பாராளுமன்றத்திலே கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள், பெண்ணியவாதிகள் இருந்தார்கள். பாராளுமன்றம் இருந்தால் பாராளுமன்றம் நாட்டுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கும். அவை பாராளுமன்றத்தை கலைத்தால் முழு கவனத்தையும் அமைச்சரவையிலும் ஜனாதிபதியில் கொண்டு வரலாம் என்று அவர்கள் திட்டமிட்டுத்தான் அந்த பாராளுமன்றத்தை கலைத்தார்கள். அந்த பாராளுமன்றத்தை திரும்ப தேர்தலை கொண்டு வருவதற்கான தேர்தல் விதிகள் திரும்ப கொண்டு வரப்பட்ட போது அதையும் எதிர்த்தார்கள். பிரசிடென்ட் ஜெனரல் எப்போது எதிராக ஏற்பட்ட போது அவரை மாற்ற முயற்சித்த போது அதற்கு ஜனாதிபதிக்கு அதிகாரம் இல்லை என்று மிகவும் கவனமாக பல எதிர்ப்புகளை இருக்கின்ற சட்ட ஏற்பாடுகளாலே எதை எதையெல்லாம் சாதிக்கலாமோ அவ்வளவு செய்தார்கள். இப்படி மிக கவனமாக பல அநியாயங்களை செய்துதான் இந்த வேலைக்கு வந்தார்கள். வந்துதான் இந்த சதி புரட்சிகளான மக்களாட்சி எதிர்க்கிற ஆட்சியை அவர்களுக்கு திசை விதிப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, ஒரு நாளும் உண்மை மிக கடுமையான தியாகங்கள் தான் வருகின்றதை வரலாறு நாங்கள் பார்க்கிறோம். சீமார்களுக்கு அல்லாஹ் கடுமையான சோதனைகளை வழங்கியிருக்கிறார். மிக கடுமையான சோதனைகளை தாண்டித்தான் நபிமார்கள் தங்களுடைய கருத்துக்களை கொண்டு வந்து செய்திருக்கிறார்கள். மக்கள் மத்தியே அவர்களுக்கு மிக உடனடியாக பெரிய ஆதரவுகள் கிடைக்கவில்லை என்பதை நீங்கள் பார்க்கலாம். அவர்கள் ஈராக் உண்மையிலிருந்து முதலாவது பகை வந்த போது சொல்லலாதவர்கள் அச்சமடைகிறார்கள். அப்படி வந்து கதீஜா நாயகர் வந்து என்னை கோர்த்துங்கள் என்று சொன்னார்கள். அந்த வரலாற்றை நாங்கள் படித்திருக்கிறோம். கதீஜா தன்னுடைய உறவினரான வரக்காவின் நோக்கங்களை சொல்லலாதவர்களை அழைத்து சென்றார். வரக்காவின் நோக்கல் என்ன சொல்றார்? இந்த மக்காவில் இருக்கிற மக்கள் உங்களை விரட்டுவார்கள். அவர்கள் விரட்டினால் அந்த நேரத்தில் நான் உயிரோடு இருந்தால்
உங்களுக்கு நான் உதவி செய்வனாக இருக்கிறேன் என்று வரக்காக சொன்னார். சொல்லமாக ஆச்சரியமாக இருக்கிறது. மக்காவுடைய நபி சாதிக் என்று மிகவும் நல்ல மனிதராக தன்னை இந்த மக்கள் மிகவும் எவ்வளவு அழகாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள், இந்த மக்கள் என்னை மிரட்டுவார்களா என்று சொல்லப்பட்ட அப்படியே ஆச்சரியத்தை நினைத்ததை நாங்கள் வரலாற்றை பார்க்கிறோம். அதற்கு அதே சொல்லலாளர்கள் அவர்களை படுகொலை செய்வதற்கு மக்காவிலே சதித்திட்டம் தீட்டப்பட்டது. நான் பிறந்த பூமியிலே அவர்கள் மிரட்டப்பட்டார்கள். மதீனாவுக்கு பஞ்சம் புகுந்து இஸ்லாமிய வரலாறு அதனோட செழிப்படைந்த இன்னொரு பழக்கமாக நாங்கள் பார்க்கிறோம். அப்படி நீங்கள் அஸ்ஹாபுல் பற்றி படிப்பதற்கு நீருக்கு கொடுக்கப்பட்ட வரலாற்று சம்பவங்களை படிப்பதற்கு சூரத்துல் புரூஜை நீங்கள் படியுங்கள். குர்ஆன் முழுக்க பார்ப்பதற்கு காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு கடுமையாக சோதிக்கப்பட்டார் என்று நீங்கள் பாருங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனிலே அதிகம் பெயரிடப்பட்ட ஒரு நபி எவ்வளவு கடுமையாக சோதிக்கப்பட்டார் என்று பாருங்கள். அபிமானிகளுக்கு அல்லாஹ் இந்த மாற்றத்தில் தங்க தாம்பாளத்தில் வைக்கப்படவில்லை. இந்த மனிதர்கள் சாமானிய மனிதர்களை மாற்றம். அதுதான் வரலாற்றை நாங்கள் படிக்க வேண்டிய பாடம். இப்படி நியாயத்துக்காக போராடுகின்ற போது அந்த நியாயத்துக்காக கடுமையான விலைகளை கொடுக்க வேண்டும். அந்த கடுமையான விலைகளால் அல்லாஹ் இன்று எகிப்தில் இந்த சோதனையை ஏற்படுத்தியிருக்கிறான். எகிப்து மக்களுக்கு மட்டும் இந்த சோதனை அல்லாஹ் ஏற்படுத்தியிருந்தால் அதாவது அந்த இடத்திலே முடிந்திருக்கும். ஆனால் இவ்வளவு கடுமையான அழிவுகளை அந்த மக்கள் எதிர்கொண்ட போதுதான் உலகம் விழித்துக் கொண்டது. முஸ்லிம் சமூகம் என்பது கொள்கையால் இணைக்கப்பட்ட சமூகம். ஒரு இடத்திலே அடிக்கின்ற போது இன்னொரு இடத்திலே வலிக்க வேண்டும் என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். அல்லாஹ் இதை ஒரு சர்வதேச விவகாரமாக மாற்றுவதற்காகத்தான் எகிப்திலே இவ்வளவு அநியாயங்கள் நிகழ்ந்த போதும் அதை பார்த்து எங்களை கண்ணீர் சிந்த வைத்திருக்கிறான். அதை பார்த்து தஹஜ்ஜுதிலே எங்களை அழ வைத்திருக்கிறான். அதை பார்த்து அல்லாஹ் தஆலா எங்களுடைய கைகளை ஏறி வைத்திருக்கிறான். அதை பார்த்து கவலைப்பட வைத்திருக்கிறான். அல்லாஹ் இந்த இடத்திலே இவ்வளவு பேரை ஒன்றுபட வைத்திருக்கிறான். உலகம் முழுவதும் இதை பற்றி அக்கறை கொண்டிருக்கின்ற இஸ்லாமுடைய எழுச்சி பற்றி இஸ்லாம் ஒரு நல்ல சக்தியாக வர வேண்டும். இஸ்லாம் கொள்ளுகின்ற விழுமியங்கள் அதற்கு உயர்ந்த பெருமானங்கள் இந்த உலகத்தில் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் செல்ல வேண்டும் என்ற ஒவ்வொரு உள்ளத்திலும் மிக பலமான உண்மையாக இருப்பதை காட்டியிருக்கிறார். அதனாலேதான் ராபியத் அகல்யாவிலே இவ்வளவு பெரிய மக்கள் திரளை அல்லாஹ் வந்து சேர்த்தான். அரபியாவிலே பல பேர் இருந்தார்கள். ஆனால் இன்று ராபியத்துல் அரபியாவிலே ஒரு குறியீடாக மாறியிருப்பதுதான் எஸ்டிபி கட்சியுடைய செயலாளராக இருக்கின்ற எம்பி முகமது பர்தாஜி. அவர்தான் களத்தில் இருந்து இந்த போராட்டத்தை வழிநடத்துவதாக இருந்தார். உலகத்தையும் ஒரு தலைமைத்துவ ஒரு போராட்டத்திலே களத்திலே இருப்பார்கள். பின்னணியிலே இருக்கின்ற தலைவர்கள் இருப்பார்கள். அவருடைய மகள் அஸ்மா பர்தாஜி என்கின்ற ஒரு பெண், ஒரு சிறுமி, 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் உலக நியமங்கள் அடிப்படையில் சிறுமி என்றுதான் அவர்கள் சொல்வார்கள். சைல்டு ஆட்டான் பார்ப்பார்கள். 17 வயது சிறுமி மிக தெளிவாக கவனமாக இலக்கு வைக்கப்பட்டு ஆகியூடாக ஸ்னைப்பர்களாக தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். அல்லாஹ்வுடைய உதவியால் அந்த காட்சி ஒரு வீடியோவாக எங்களுக்கு கிடைத்திருக்கிறது.
இப்படி மஞ்சள் பேக் வைத்திருப்பவர்களை அடையாளமாக வைத்து அது அருகே இருக்கின்ற அந்த இப்படிதான் சொல்லப்பட வேண்டிய வந்து காட்டுவதற்காக அவர்கள் செய்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அஸ்மா பல்காஜி இப்படி படுகொலை செய்யப்பட்ட ஒரு சம்பவம் உலகத்திலே பலரையும் அதிர்ச்சியிலே உடைய வைத்திருக்கின்ற பார்க்கிறீர்கள். அஸ்மா காயப்பட்டவர்களுக்கு உதவி செய்த ஒரு சந்தர்ப்பத்தில் படுகொலை செய்யப்பட்டார். அவருடைய தாயோடு சேர்ந்து உதவி செய்யப்பட்ட போதுதான் படுகொலை செய்யப்பட்டார். அஸ்மா பல்காஜி படுகொலை செய்யப்பட்டவுடன் அவருடைய தந்தை பல்காஜி அடிக்கடி அடிக்கடி தோல்வி பேசினவர். அவர் ராபியத்துல் அலையாலே 2 மாதங்களாக நடந்த போராட்டத்தை தொடர்ந்து நின்றவர். அவர் அல் ஜஸீரா தொலைக்காட்சி முன்னே வருகின்ற போதெல்லாம் அவர் பேசி அவருடைய உடல் அப்படியே கம்மி பேச முடியாமல் இருந்த சந்தர்ப்பங்களை பலவற்றை நாங்கள் பார்த்தோம். அப்படி கஷ்டமாக தந்தையோடு போய் அந்த குடும்பமே அந்த மைதானத்தில் இருந்தது. அவருடைய மரண செய்தி கேட்ட போது பல்காஜி அப்போதே சொன்னார், என்னுடைய மகனுடைய ஷஹீதாயிற்கு யாரும் மனதாக சொல்ல வேண்டாம், அவர் சொர்க்கத்துடைய மனப்பெண்ணாக சென்றிருந்தார் என்று உடனடியாக தோன்றி பேசினார். அப்போது அவர் ஒரு சாதாரணமான வார்த்தையை சொல்வது போலதான் இருந்தது. ஆனால் பின்னர் பல்காஜி தன்னுடைய மகளுடைய மரணத்தை பற்றி கடிதத்தை எழுதினார். அந்த கடிதம் பலருக்கு உலகம் முழுவதுமே மிகவும் அதிகமாக பலராலே பேசப்பட்ட கடிதமாக இருந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த கடிதத்திலே அவர் சொன்ன காட்சிகள் மிகவும் முக்கியம். அவர் சொன்ன அவருடைய வாசகங்கள் மிகவும் முக்கியமானது. அந்த வாசகங்களை அவர் சொல்கின்றார், தேசத்துக்கு என்னுடைய மகளே, நான் உனக்கு பிரியாவிடை சொல்லவில்லை. ராபியத்துல் அலையாவிலே சிசி ராணுவத்தலை சந்திக்கப்பட்ட ஒரே ஒரு மகளான அஸ்மா பல்காஜி அவருடைய தந்தை தொடர்ந்து எழுதிய கடிதம் தான். தேசத்துக்குரிய இளமைய மகளே, எனக்கு ஆசானாக மாறிய ஷஹீதா அஸ்மா பல்காஜியை நான் உனக்கு பிரியாவிடை வாழ்த்து சொல்ல வரவில்லை. நாளை நாம் சந்திப்போம் என்று சொல்லத்தான் வந்தேன். நீ அநியாயத்திற்கு எதிராக தலைநிமிர்ந்து நின்றாய். அதன் அனைத்து விலங்குகளையும் நிராகரித்தாய். எல்லையற்ற சுதந்திரத்தை காதலித்தாய். இந்த உம்மத்தை மூழ்கழிச்சு பெற செய்யும் வழிகளையும் அது தன் சொந்த நாகரிகத்தை மிகவும் மீளவும் புதிதாய் அடைவதற்கான புதிய திசைகளையும் அமைதியாக நீ பேசினாய். உனது வயதை ஒப்பவர்கள் தோழியாய் இருந்த செயற்பாடுகளில் நீ விடுபடவில்லை. பாரம்பரிய கல்வி முறை உனது அபிலாஷைகளை உனது நலன்களை நிறைவேற்றாத போதிலும் எப்போதும் நீதான் படிப்பிலே முதலாவதாக வந்தாய். இப்படி அந்த கடிதம் செல்கின்றது. அதனுடைய இன்னொரு அந்த கடிதத்திலே இன்னொரு முழுமையாக வாசிப்பதற்கு நேரம் இல்லாவிட்டாலும் ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். நீ ஷஹீதாவதற்கு 2 நாட்களுக்கு முன்பு உன்னை நான் மணமகள் ஆணையுடன் கனவிலே கண்டேன். வர்ணிக்க முடியாத அழகுடன் நீ படிச்சுக் கொண்டிருந்தாய். நீ எனக்கருகே தூங்கிக் கொண்டிருந்த வேளை இந்த இரவு உனக்கு திருமண நாளா என்று நான் உன்னிடம் ரகசியமாக கேட்டேன். ஆனால் மாலையில் அல்ல, பகல் பொழுதில் எனக்கு நீ சுவனத்து திருமண நாளை அறிவித்து விடைபெற்று சென்று விட்டாய். வியாழன் பகல் நேரத்தில் உன்னுடைய ஷஹாதத் செய்தி கேட்ட போது என் கனவின் அர்த்தத்தை புரிந்து கொண்டேன். அல்லாஹ் உன் ஷஹாதத்தை ஏற்றுக்கொண்டால் அந்த லட்சியத்தையும் அல்லாஹ் உன் ஷஹாதத்தை ஏற்றுக்கொண்டால் அந்த லட்சியத்தையும் நீ சொல்லித்தான் செல்வாய். நாம் சத்தியத்திலேயே இருக்கிறோம், எமது எதிரி அசத்தியத்திலே இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையை நீ மேலும் உறுதிப்படுத்தி அதிகரித்து விட்டாய். உனது கடைசி பிரியாவிடையை எனக்கு இருக்க கிடைக்கவில்லை. அந்த பிரியாவிடையை எனது 2 கண்களால் பார்க்க கிடைக்கவில்லை. உனது நெற்றியில் கடைசி முத்தத்தை பெற முடியாமல் போய்விட்டது. உனக்கு இமாமத் செய்யும் கண்ணியத்தையும் பெற முடியவில்லை. இவை எல்லாமே என்னை மாற்றி வதைக்கின்றது. அல்லாஹ் மீது ஆணையாக என் அருமை மகளே, என்னை தடுத்தது வாழ்க்கை மீதான அச்சமோ அநியாயக்காரரின் சிறை பற்றிய பயமோ அல்ல. நீ எதற்காக உயிரை இடித்தாயோ அந்த தூதினை முழுமைப்படுத்தும் பேராசைதான் என்னை தடுத்தது. அந்த தூதுதான் நாம் வெற்றி பெறப் போகின்ற இலக்குகளை நிறைவேற்ற போகின்ற புரட்சியை முழுமைப்படுத்தும் பணியாகும் என்று அதில் அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். இப்படி
அஸ்மா பல்தாஜியுடைய இந்த கடிதத்தை பற்றிய ஒரு விஷயம் இந்த கடிதம் அஸ்மா பல்தாஜியுடைய கடிதம் உலகம் முழுவதும் பல அதிர்வலைகளை ஏற்படுத்தி துருக்கியுடைய இந்த கடிதத்தை வாசித்து ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியை அப்படி அழைக்கிறார். அந்த சம்பவம் மிக நேரடியாக பார்க்க முடியும். இந்த காட்சியை பார்த்து அவர் அப்படியே சொல்கிறார். அஸ்மா பல்தாஜியுடைய இந்த கடிதத்தை பார்த்து அவருடைய தன்னை அடக்க முடியாமல் அழுகின்றார். அழுந்த சந்தர்ப்பத்தில் இருக்கிறார். இது அஸ்மாவுக்கு மட்டுமல்ல, எனக்கும் அவருடைய தந்தை பல்தாஜிக்கு மட்டுமல்ல, எனக்கும் இது நிகழ்ந்தது. நான் ஒரு காலத்திலே இஸ்லாமிய இயக்க பணிகளில் ஈடுபட்ட போதும் என்னுடைய மகள் என்னை குறிப்பிலே இருக்க சொன்னால் அப்போது கூட எனக்கு இருக்க முடியாமல் போனது நம்முடைய சொந்த கவலைகளை பற்றி அவர் வீட்டு அதை பற்றி அழுவதை நாம் பார்க்கிறோம். அப்படியே பேசி கவலை நினைத்தால் அந்த நேரடி நிகழ்ச்சி நடத்த முடியாமல் போய் ஒரு கட்டத்தில் அவர் சொன்னார், அந்த ஊடகவியலாளரை பார்த்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் எப்போது முடித்து விடுவோம் என்று அவர் சொன்னதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்படி ராஜ்யத்தில் அரபியாவினுடைய அத்தனை ஷஹீதுகள், ஆயிரக்கணக்கான ஷஹீதுகள் அநியாயமாக படுகொலை செய்யப்பட்டால் அந்த காட்சிகளை நீங்கள் தொலைக்காட்சிகளை பார்த்திருப்பீர்கள். அந்த காட்சிகளால் இன்று ராஜ்யத்தில் அரபியாவுடைய அத்தனை அநியாயமான படுகொலைகள் அது எகிப்து முழுவதும் அனாதரவாக அநியாயமான முறையிலே படுகொலை செய்யப்பட்ட மக்களுடைய குறியீடாக அஸ்மா இருந்து வெளியே வந்திருக்கிறார். ஆனால் ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். காசா மீது இஸ்ரேல் மிகப்பெரிய பொருளாதார தடையை விதித்தது, மிகப்பெரிய முற்றுகையை விதித்த அந்த மக்கள் பட்டினியால் அநியாயமாக உடந்து போகின்ற நிலை வந்துவிடுமோ என்ற அச்சம் உலகம் முழுவதும் தோன்றிய காலத்திலையும் அப்போது ஃப்ரீடம் ஃப்ரண்டிலான கப்பல் துருக்கியிலிருந்து அனுப்பப்பட்டது. அந்த கப்பல் அனுப்பப்பட்ட போது அதிலே அந்த கப்பலை இஸ்ரேலியர்கள் தாக்கினார்கள். அதிலே சென்றவர்கள் நாங்கள் ஷஹீதாவதற்கு தயாராகத்தான் சென்றார்கள். அந்த கப்பலிலே சென்றவர்களே உங்களுக்கு தெரியும், அந்த கப்பலிலே சென்றவர்களே அஸ்மா பல்தாஜி இருந்தார், அவருடைய தந்தை பல்தாஜி இருந்தார், இன்னும் பல பேர் இருந்தார்கள். அந்த துருக்கியர்கள் சகோதரர்கள் மரணித்தது எங்களுக்கு தெரிந்திருக்கும். இப்படி இஸ்லாத்தை உலகம் முழுவதும் நிலைநிறுத்துவதற்கான இந்த போராட்டம் கடுமையான போராட்டம். முஸ்லிம் பெயர்களில் இருக்கின்ற ராணுவம் அல்லது கிறிஸ்தவர்கள் கலந்த ராணுவம் ஒழுங்குத போதே எங்களுக்கு 2 சந்தர்ப்பங்களிலே சுட்ட காட்சிகளை நாங்கள் பார்த்தோம். முஸ்லிம்கள் கொடுத்து கொண்டிருந்த போது நியாய பாணிகளாக இருந்த போது படுகொலை செய்யப்பட்டார்கள். நியாயமான ஒரு போராட்டம் எப்படி இப்படி நசுக்கப்பட முடியும்? ஆயுதங்கள் இல்லாமல் இருக்கிற மக்கள் எப்படி உண்மையான ஜிஹாதை செய்கிறார்கள் என்று இந்த சில பேர் கேள்வி எழுப்புகிறார்கள். அநியாயக்கார ஆட்சியாளர்களுக்கு முன்னே நியாயத்தை உண்மையை அழுத்தமாக உழைப்பது மிகப்பெரிய தியாகம் சொல்லி காட்டுகிறார்கள். அந்த ஒரு தியாகத்தால் நடைபெற்றது. அந்த மாதிரியான ஒரு போராட்டம், ஜனநாயகபூர்வமான போராட்டம், சாத்திய வழியிலான அமைதி வழியிலான ஒரு போராட்டம் தான் இன்று எகிப்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்று எகிப்தில் நடக்கிற போராட்டத்திலே இஸ்லாமியர்கள் மட்டும் இருக்கிறார்கள் என்று சொல்வது மிகவும் பிழையான செய்தி. இன்னும் சிலர் சலபிக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் ஒரே ஒரு சலபி கட்சி மட்டும்தான் ராணுவத்தோடு கைகோர்த்திருக்கிறது. என்கின்ற அன்னூர் கட்சிதான் இன்றைய ராணுவ ஆட்சியாளர்களோடு கைகோர்த்திருக்கிறார்கள். இந்த புரட்சியில் இஸ்லாமிய சக்திகள் எதிராக இருக்கிறார்கள். ஏனைய பல பேர், அநேகமான அனைத்து சக்திகளும் ஒன்றாக களத்திலே இருக்கிறார்கள். குறிப்பாக நீங்கள் பார்த்தால் சப்பர் பிஜாரி, ஆதில் சலா, அபு இஸ்மாயில், அதுபோல அப்துல் நசூர், இன்னும் பல பேரை அடித்துக் கொண்டு செல்லாம். இப்படியான சலபி அறிஞர்கள், அவர்களை சார்ந்த அமைப்புகள் எல்லாமே களத்திலே இருந்தன. பல பேர் ராபியத் அலவியா மேடையிலே தோன்றி பேசினார்கள். அதுபோலதான் முஸ்லிம் அல்லாதவர்களும் ராபியத் அலவியாவிலே இந்த ஜனநாயக போராட்டத்துக்கு, நியாயத்துக்கான நீதிக்கான போராட்டத்தை இணைந்திருந்தார்கள். இது ஒரு அமைப்பினுடைய போராட்டம் மட்டுமல்ல, இது
வீட்டிலே ஜனநாயகத்தையும் நியாயத்தையும் முழுந்து படித்த ஒரு போராட்டம். யாரும் தங்களுடைய அச்சத்தை தூக்கியிருந்தார்கள். மரணம் இப்போது எதிர்நோக்கி இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அவர்கள் அப்படியே நேரடியாக மரணத்தை நோக்கி செல்வதை நாங்கள் பார்த்தோம். பல பேர் நம்முடைய கைகளிலே பெயர்களை எழுதினார்கள். உறவினுடைய தொலைபேசி இலக்கங்களை உடம்புகளில் எழுதினார்கள். மரணித்தால் தங்கள் உடம்புகளை கொண்டு செல்லிய இடத்தில் சேர்வதற்கான அடையாளமாக வைத்திருந்தார்கள். இப்படி அச்சம் அங்கே விளைக்கப்பட்டது. நியாயத்துக்காக அந்த மக்கள் நேரடியாக களத்திலே போராடி நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் அவர்களுக்கு உயர்ந்த ஷஹாதத்தை கொடுத்தான். அவர்கள் மிகப்பெரிய திவாதிலே இருந்தார்கள். அது மிகவும் வரலாற்றிலே எப்போதுமே ஒரு மறக்க முடியாத ஒரு மிக முக்கியமான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக பதியப்படும் உண்மையை நாங்கள் பார்க்கின்றோம். மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எகிப்தில் நடந்திருக்கிற இந்த போராட்டம் ராணுவத்திலே கையில் ஓங்கி இருப்பதாக பேசப்படுகின்ற இந்த போராட்டத்திலே உண்மையில் எதிரான சக்திகளாக இருந்தவர்கள் அல்லது இஸ்லாமிய பெயரில் இருந்தவர்கள் யாருக்கு அநியாயம் செய்திருக்கிறார்கள் என்று அவர்கள் திரும்பி பார்க்கிறார்களா? அப்துல் முனீம் அபுல் குத்து என்ற ஒரு சகோதரர் பிரிந்து இன்னொரு கட்சியை அமைத்தார். அவர் அதற்கு பல நியாயங்களை சொன்னார். அவருடைய கருத்து சுதந்திரத்திற்கான நியாயங்கள் எல்லாம் இருந்தாலும் கடைசியிலே அவர் எந்த பக்கம் தான் சார்பு தெரியாத ஒரு நிலைமை இக்கட்டான நிலைக்குள்ளே தள்ளப்பட்டார். அவருடைய கட்சியிலிருந்து தலைமையை பிரிந்து சென்றார்கள். அதுபோலத்தான் அமர்வுக்கு இருக்கின்ற அந்த அமைப்பில் இருந்து ஒரு தொகையிலே பிரிந்து சென்று ராபியத்தில் அதிகாரிகளை தேர்வதை கூட நாங்கள் செய்திகளை படித்தோம். அதுபோலத்தான் இன்னும் பல முக்கியமான இஸ்லாமிய அறிஞர்கள் சலீம் அல்-லவாவா இருக்கலாம் அல்லது இப்படி பல இஸ்லாமிய அறிஞர்கள் நேரடியாக ஆதரித்து பேசுவார்கள். எகிப்திலே ஷேகுல் அஸ்ஹர் அல்லாஹ்வுடைய ஷேக் இவ்வளவு நாளும் உங்களுக்கு தெரியும். அஸ்ஹருடைய ஷேகாக இருப்பவர் மக்களாரை கண்ணியத்துக்குரியவர்களாக தான் தொடர்ந்து இருந்து வந்தார்கள். ஆனால் நாசர் பதவியேற்றதன் பின்னர் தான் ஆட்சியாளர்களுக்கு எடுபடியாக இருக்கின்ற அரசாங்கங்களுக்கு சார்பாக இருக்கின்ற போலியான இந்த உலமாக்கள் ஷேகுல் அஸ்ஹராக நியமிக்கப்பட்டார்கள். அதுவரை காலம் ஷேகுல் அஸ்ஹராக நியமிக்கப்பட்டவர்களுக்கு ஓரளவுக்காவது சில பொது நியாயங்கள் இருந்தன. ஆனால் கடைசியாக இருந்த ஷேகுல் அஸ்ஹர் அவர் என்டிபி கட்சியினுடைய அங்கத்தவராக இருந்தார். முபாரக்குடைய அரசியல் கட்சியின் அங்கத்தவராக இருந்தவர்தான் ஷேகுல் அஸ்ஹராக நியமிக்கப்பட்டார். கடைசி கட்டத்தில் அவரும் ராணுவத்தோடு சார்ந்திருந்ததை நீங்கள் பார்க்கிறோம். சவுதி அரேபியாவிலே மக்காவிலே தொழில்கின்ற சுதேசி கூட மோசமானதாக மாற்றியதை நாங்கள் பார்க்கிறோம். சவுதி ஆட்சியாளர்கள் இந்த இஸ்லாமிய சக்திகள் வீழ்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக பல கோடிக்கணக்கான காசுகளை கொட்டியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் துபாய் அரசாங்கம் கூட இதற்கு எதிராக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஏன் இவர்கள் எதிராக இருக்கிறார்கள்? தங்களுடைய மன்னர் ஆட்சிக்கான நாட்கள் எண்ணப்படுகின்ற உண்மை அவர்களுக்கு மிக தெளிவாக தெரியும். தங்களுடைய ஆட்சியை பாதுகாப்பதற்காக இஸ்லாமிய சக்தியுடைய கைகள் ஓங்கக்கூடாது என்பதற்காக இஸ்லாமிய எதிரிகளை சக்தியோடு அவர்களை கொண்டு சேர்ந்திருக்கிறார்கள். இஸ்ரேலும் அமெரிக்காவும் இந்த சவுதி அரசாங்கமும் இன்னும் பலரும் ஒன்றாக இருந்து சதித்திட்டங்களை தீட்டுகிறார்கள். இதுதான் வரலாற்றை நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம். யார் உண்மையின் பக்கம் இருக்கிறார்கள், யார் அநியாயத்தின் பக்கம் இருக்கிறார்கள் என்ற மிகப்பெரிய உண்மையை நாங்கள் வரலாற்றை பார்க்கிறோம். ஆனால் யார் இஸ்லாமிய சக்தியுடைய வீழ்ச்சிக்கு துணையாக இருக்கிறார்களோ வரலாறு அவருடைய இடத்தை எப்போதும் அதற்கு சரியான ஒரு தீர்ப்பை அளிக்கத்தான் செய்யும். சவுதியிலே கூட ஒரு பெரிய ஆட்சி மாற்றம் வரலாம் என்று கூட சில பேர் சொல்கிறார்கள். எது எப்படி சொன்னாலும் இந்த மிக நெருக்கடியான இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்குள்ளேதான் இருந்து வந்திருக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்ன போல அஸ்மா பத்தாயினுடைய தந்தை முகமது பத்தாயி நேற்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார். கைது செய்யப்பட்டாலும் கூட அவர் தன்னுடைய அதே அடையாளங்களோடு தான் சென்றிருக்கிறார். மதிப்புரிய சோழர்களே, இன்று இப்போதைய முக்கியமான தலைவர்கள் பல சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஏற்கனவே சிறைக்குள்ளங்களை கண்டவர்கள். முன்னாள் தலைவராக இருந்த மஹதி ஆகிப் காலத்துக்கு பின்னர் ஒவ்வொரு ஆட்சியாளருடைய காலத்திலுமே சிறைக்கூடங்களை சந்தித்தவர். 85 வயதான மிகவும் தள்ளாடுகின்ற வயதில் இருந்த முதியவரை மிக மோசமாக அவர்கள் சிறைக்கூடங்களை வைத்திருந்தார்கள். இன்றைய தலைவர் டாக்டர் மதீர் வெட்டரை சயின்டிஸ்டாக முக்கியமான 100 துறை சார்ந்தவர்களே உலகளவிலே படிக்கப்படுகின்றவராக இருந்தார். அவர் தூங்கிய போது அவர் மோசமாகத்தான் சிறைக்கூடங்களை கொண்டு செல்லப்பட்டார். இன்று லீக்காகப்பட்ட வெளியே வந்து கசிந்திருக்கின்ற செய்திகளின்படி அவருடைய காடை உடைக்கப்பட்டிருக்கின்றது. மோசமான வார்த்தைகளால் அவர் இயக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய பிரதி தலைவராக இருந்த அவருடைய வீட்டுக்குள்ளே நுழைந்து ஏற்கனவே நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிற அவருடைய மகளும் மருமகனும் கைதாக்கப்பட்டார்கள்.
அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அதுபோலதான் இமாம் மசூத் கண்ணாவுடைய பேரன் ஷஹீத் இமாம் மசூத் கண்ணா எந்த இடத்தில் 1949ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஷஹீதாக்கப்பட்டாரோ அதே இடத்திலே அவர் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிற காட்சியை நாங்கள் பார்க்கலாம். அதுபோல இன்று ஜனாதிபதி முர்சியுடைய மனைவி ராபியத்துல் அலவியாலே இருந்தார். அவர்களை வீட்டுக்குள்ளே நுழைந்து கூட அவருடைய மனைவியை கன்னத்திலே அறைந்து விட்டு மோசமான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி எத்தனையோ அநியாயங்களை செய்திருக்கிறார்கள். அப்பாவி மக்களை படுகொலை செய்திருக்கிறார்கள், சுட்டு எரித்திருக்கிறார்கள். இன்னும் எவ்வளவோ மோசமான காட்சிகளை அவர்கள் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாமே எங்களுக்கு எதை காட்டுகிறது சகோதரிகளே? உண்மையில் இந்த தியாகங்கள் வரலாற்றிலே ஒரு முக்கியமான மாற்றத்துக்கான எடுத்துக் கொண்டு செல்லும். ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால், எங்கோ இருக்கின்ற ஒரு அரபு நாட்டிலே நிகழ்ந்த விஷயம் என்று சில பேர் சொல்லலாம். இலங்கையில் இருக்கின்ற எங்களுக்கு ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள் முக்கியமானது என்பதை கடைசி கட்டத்தை நாங்கள் பார்க்கலாம். இந்த சந்தர்ப்பத்திலே எகிப்திலே அடுத்து என்ன நிகழலாம் என்ற விஷயத்தை பற்றி பலரும் பல விடயங்களை பேசுகிறார்கள். உண்மையில் முக்கியமான பல தலைவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த போராட்டம் நசிந்துவிடும் என்று சொல்லப்பட்டது. ஆனாலும் இன்று வரை இந்த போராட்டம் மக்கள் வீதிகளில் இறங்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். 2 நாட்களுக்கு முன்னர் சினாய் பிரதேசத்திலே பதுவீன்கள் அல்லது கபீலாக்களை சேர்ந்தவர்கள் இரவு நேரங்களிலே பல்லாயிரக்கணக்கானவர்கள் தொடர்ந்து இந்த அராஜக ஆட்சிக்கு எதிராக வீதிகளை இறங்கி ஒன்றாக பலர் திரண்டிருக்கிறார்கள். அதுபோல கடந்த வெள்ளிக்கிழமை எகிப்துடைய தலைநகரான கெய்ரோவிலே மிகப்பெரிய அழிவை செய்வதற்கு இந்த ராணுவம் தயாராக இருந்தது. எல்லா ராணுவ சக்திகளும் அதற்கு இலக்கு வைக்கப்பட்டிருந்த போது இந்த ஆர்ப்பாட்டம் கெய்ரோவில் அப்படியே பின்வாங்கி நாட்டுடைய எல்லா மாகாணங்களிலும் பெரிய அளவு நடந்ததை நாங்கள் பார்த்தோம். அதனூடாக உயிரிழப்புகளை தவிர்த்து எதிர்ப்பு செய்தார்கள். இன்று இந்த 30ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்று ஜும்மா தொழுத பின்னர் நாங்கள் இருக்கின்ற இப்போதைய நேரம் ஜும்மா தொழுதல் பின்னிருக்கின்ற நேரம் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியால் ஒரு பலமான மக்கள் இந்த அராஜகத்துக்கு எதிராக ஒன்று திரண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் துஆ செய்ய வேண்டும். அவர்கள் வெற்றி அடைவார்கள். நிச்சயமாக அவர்கள் அழிக்கப்பட்டாலும் நியாயம் நீதி ஒரு காலத்திலே வெல்லும். அதற்கான ஒரு வழி தரப்பட்டிருக்கிறது. அவருடைய ஆட்சி காலத்தில் இருந்தபோது எப்படி அமர்வதையெல்லாம் அவர்கள் நீதிமன்றம் என்று சாதாரண மனிதர்களை தேடி சென்றார்களோ அப்படி அவர்களுடைய காலையை ஒருவர் சென்றார். சென்றபோது வீதியில் ஒரு வயது மூதாட்டியோடு அப்படியே வீதியை ஆட்சி கண்டு தன்னுடைய வாகனத்தில் நிறுத்தி அந்த தாயிடம் சென்று நீங்களே இந்த இடத்தை உணர்கிறீர்கள் கேட்டபோது அந்த தாய் சொன்னார், நான் மிகவும் நன்றாக இருந்தேன். என்னுடைய கணவனுடைய மரணத்துக்கு பின்னர் நான் பொருளாதார ரீதியாக கஷ்டப்பட்டு வீடுகளிலே இருந்து வேலை செய்துவிட்டு உறங்குவதற்கு ஒரு இடம் இல்லாமல் இப்ப நீதிகளை வந்து உணர்கிறேன் என்று சொன்னார். அடுத்த நாள் ஜனாதிபதி முர்சி தன்னுடைய உதவியாளர்களை அந்த தாயிடம் அனுப்பி அவருக்கு அந்த தங்குவதற்கு ஒரு வீட்டை கொடுத்திருந்தார். அந்த வீட்டிலே அந்த பெண் ஒரு முசல்லாவும் குர்ஆனும் இருந்தது. அந்த பெண் அந்த வீட்டை வாடகை கொடுத்ததற்கான பணத்தையும் கொடுத்ததாக அந்த பெண் ஜனாதிபதி முர்சி பதவி அளிக்கப்பட்டது பின் சொல்லியிருக்கிறார். இந்தியர் பைலட் சாத்தியம் துப்பான்களிலே இடதை தலைவராக இருந்தவர். அவரை பற்றி அநியாயமான பல பொய்க்குற்ற சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. அவருடைய கம்ப்யூட்டரை ஆர்டிஸ்டை இப்போது எடுத்திருக்கிறார்கள். அதில் எல்லா ரகசியங்களையும் தேடி பிடிக்கலாம் என்று அவர்கள் எடுத்த போது அவர்கள் எடுத்த ராணுவம் எடுத்த அந்த ஆர்டிஸ்டிலே 7.5 லட்சம் மக்களுக்கு தன்னுடைய சொந்த நிதி உதவியாலே அவர் உதவி செய்து வந்திருக்கிறார் என்ற உண்மை என்று வெளியே வந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். மக்களுக்கு உதவி செய்வது அடுத்த மனிதருக்கு பிரயோஜனமாக வாழ என்பது இஸ்லாமிய முஸ்லிம் இயக்கத்தினுடைய அடிப்படை பண்புகள் ஒன்றாக வளர்க்கப்பட்ட விஷயம். மக்கள் பாவை குத்தினாலும் மக்கள் அநியாயம் சொன்னாலும் அந்த மக்களை நோக்கி நாங்கள் என்றும் அவர்களுக்கு உதவி செய்வதாக இருக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையை அவர்கள் கொண்டு சென்றார்கள். இப்படி இன்று இந்த எல்லா தலைவர்களும் கைது செய்யப்பட்டாலும் இந்த போராட்டம் ஒருபோதும் நிகழாது. நோம் சாம்ஸ்கி என்கின்ற மிக முக்கியமான அமெரிக்க அரசாங்கத்துக்கு எதிராக உலகம் முழுவதும் குரல் கொடுத்து சொல்லியிருக்கிறார். மிகப்பெரிய ஒரு இந்தியாவாக மதிக்கப்பட்டது சொல்லியிருக்கிறார். எகிப்திய மக்களை நீங்கள் தொடர்ந்து போராட்டங்களை முன்பு சக்தி அவர் கொடுத்திருக்கிறார். அடுத்து என்ன நிகழலாம் என்று தலைமையை கேட்கிறார்கள். அடுத்து எதுவும் நிகழலாம். இஸ்லாமிய முஸ்லிம் இயக்கம் தடை செய்யப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. முக்கியமான தலைவர்கள் அழிக்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. செய்யப்பட்டும் படுகொலை செய்யப்பட்ட நினைவு நாள் நினைவு கூறப்பட்டது. அவருடைய கடைசி கட்டத்திலே சிறைக்கூடத்திலிருந்து இன்னொரு பக்கத்துக்கு மாற்றிய போது
அந்த உதவியாளரை பார்த்து சேர்த்து சொன்னார், நீங்கள் எங்கே மாற்றுகிறீர்கள் என்பதற்கு தெரியும். ஏனென்றால் நீங்கள் மாற்றிருந்த இடம் 2 நாளைக்கு முன்னர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய கனவிலே வந்து எனக்கு அறிவித்து விட்டார், நான் ஷஹீதாக போகிறேன் என்பதை செய்யத்து மிக தெளிவாக சொன்னார். என்னை நீங்கள் அங்கே கொண்டு செல்லுங்கள் என்று சேர்த்து தூக்குமலை கொண்டு செல்லப்பட்டு தூக்கிலிடப்பட்டார். மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய அறிஞர் தூக்கிலிடப்பட்டார் என்று தெரியும். இந்த எல்லா தலைவர்களும் சிறைக்குறவர்களை கண்டு பழகியவர்கள் தான். ஆகவே எதிர்காலத்திலே தங்களுடைய வேலை திட்டத்தை இன்னொரு வகையை உள்ளமைத்துக் கொண்டு வருவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக இருக்கும். ஆனால் எகிப்தில் ஜனநாயகம் வருமா, நேர்மையான தேர்தல் வருமா என்பது அல்லாஹ் மட்டுமே அறிந்த உண்மை. ஆனாலும் மேற்கத்திய சக்திகள் அவர்களுக்கு ஏஜென்ட்களாக இருக்கும் சவுதி போன்ற அரசாங்கங்கள், துபாய் போன்ற அரசாங்கங்கள் எல்லாமே எந்த நியாயங்களை கொண்டிருந்தாலும் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு அதிகாரம் நியாயத்தை அல்லாஹ் கொண்டு வந்து சேர்ப்பார் என்பது எங்களுக்கு தெரியும். மதிப்புக்குரிய சோழர்களே, எகிப்திலே மட்டும் இந்த ஆட்சி மாற்றம் நிகழ்த்தப்படவில்லை. அரபு வசந்தம் நிகழ்ந்த முதலாவது நாளான துனிசியாவிலும் இதே மாதிரியான நிலைமை உருவாக்கப்படுவதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அங்கும் எதிராளிகள் ஆட்பாடுகளை திறந்திருக்கிறார்கள். துருக்கியிலே இன்று நீங்கள் பார்த்திருக்கலாம், துருக்கி இணையதளங்களிலே வந்திருப்பது போல அங்கு மீண்டும் ஒரு ராணுவ சதிப்புரட்சி கொண்டு வரப்படலாம் என்று மக்கள் அபிப்பிராய வாக்கெடுப்புகளை தெரிவித்திருக்கிறார்கள். சிரியாவிலும் அதே நிகழ்வு நிகழ்த்தப்படுகிறது. அரபு வசந்தம் பல நாடுகளில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திய போது சிரியாவில் மட்டும் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்ற உண்மையை நீங்கள் பார்க்கலாம். இதை சுருக்கமாக நான் சிரியாவை பற்றி கூறி இந்த உரையை முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். சிரியா ஷாம் பிரதேசம் இஸ்லாமிய வரலாற்றிலே மிகவும் முக்கியமான ஒரு பிரதேசம். அது உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய சாம்ராஜ்யங்கள் இருந்த பிரதேசம். மறுமை நாள் நிகழும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவித்த பிரதேசம் ஷாம். ஷாம் என்கிற பிரதேசத்திலே சிரியா, பலஸ்தீன், ஜோர்டான் என்ற எல்லா பிரதேசங்களும் அடங்கி இருக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குகின்றது சிரியாவிலே இருக்கின்ற உமையா பள்ளிவாசலில் தான் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். அந்த இடம் கூட இருக்கிறது. மறுமை நாளை நோக்கி ஹதீஸ்களை நீங்கள் திரட்டி வாசித்து பாருங்கள். சிரியாவிலே ஒரு மிகப்பெரிய போராட்டம் நிகழும். ஒரு நீதியான ஆட்சி முறை வரும். உலகத்தில் அந்த நீதியான ஆட்சி முறைக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் தலைமையை தாங்குவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே முன்னறிவித்திருக்கிறார்கள். இந்த சிரியாவில் நடக்கும் போராட்டங்களை கூர்மையாக அவதானித்து பார்த்தால் மறுமை நாள் நிகழ்வதற்கான முன்னோட்டங்களை நீங்கள் தேடி பார்த்துக் கொள்ளலாம். மிகப்பெரிய அழிவு வரும். தஜ்ஜால் படுகொலை செய்யப்படும் எல்லா விஷயங்களும் அவர்களை நீங்கள் தேடி பார்க்கலாம். சிரியா, இந்த சிரியாவில் நடந்த யுத்தம் சிரியாவுடைய யுத்தம் மட்டுமல்ல, சிரியாவுடைய எல்லை பிரதேசத்தை உங்களுக்கு தெரியும், ப்ராக்ஸி வார் என்று சொல்வார்கள், பதிலீட்டு யுத்தம் அல்லது எங்களுக்காக இன்டர்வலை வைத்து பணையம் வைத்து செய்கின்ற அந்த யுத்தம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது பலர் சொல்கிறார்கள். சிரியாவுக்கு ஆதரவாக ஈரானும் ரஷ்யாவும் மிக தெளிவாக வெளிப்படையாக இருக்கின்றன. சிரியாவிலே மிக பெரும்பான்மையான சுன்னிகள் இருக்கிறார்கள். அதுபோல பல இனத்தவர்கள் இருக்கிறார்கள் என்பது உண்மை. சிரியாவிலே இருக்கிற சுன்னிகளுக்கு எதிராக பிரான்சுடைய கொலனியாக இருந்தது சிரியா. இலங்கை எப்படி பிரிட்டிஷ் கொலனியாக இருந்ததோ சிரியா அப்படி பிரான்சுடைய பிரெஞ்சு கொலனியாக இருந்தது. பிரெஞ்சு கொலனியாக இருந்த போதே மிக சிறுபான்மையாக இருந்த ஷியாக்களுடைய ஒரு பிரிவான அலவிகளை, முசைரிகள் என்று அவர்கள் அழைக்கப்படுவார்கள். அந்த அலவிகளை பிரான்ஸ் அரசாங்கம் ராணுவத்தோடு திட்டமிட்டு மிக கவனமாக உள்வாங்கி எதிர்கால சிரியாவிலே ஒரு பிரச்சனைக்குரிய வாய்ப்பை பிரான்ஸ் உருவாக்கி வைத்தது. அதிலிருந்து சுன்னிகள் மிக கவனமாக அகற்றப்பட்டு ராணுவ சதிப்புரட்சி மூலம் ஆபீஸ் அரசு என்கின்ற இப்போது இருக்கின்ற பஷார் அல் அசதுடைய தந்தை ராணுவ சதிப்புரட்சி மூலமாக தன்னுடைய மிக சிறுபான்மையான அலவிகள் இருந்த ஷியா பிரிவினுடைய கைகளில் ஆட்சியை வைத்துக் கொண்டு மதச்சார்பற்ற ஒரு ஆட்சி முறை கொண்டு வந்தார். அதன் மூலம் சுன்னிகளை தொடர்ந்து நடக்கின்ற ஒரு ஆட்சி முறையை கொண்டு சென்றார். அதுதான் சிரியாவில் நடக்கின்ற போராட்டமாக இருக்கிறது. பெரும்பான்மை மக்களுக்கு நியாயமான ஆட்சியை கொண்டு நடத்த முடியாத ஒரு நிலைமை சிரியாவில் இருக்கின்றது. தொடர்ச்சியான அடக்குமுறைகள் சிரியாவிலே எத்தனையோ அடக்குமுறைகள் நடந்தது. 1982ஆம் ஆண்டு இஸ்லாமியவாதிகள் அமான் நகரிலே சிரியாவுடைய ஆட்சியாளருக்கு எதிராக வந்தபோது கிட்டத்தட்ட 20,000 மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். இஸ்லாமியவாதிகள் அவருடைய குடும்பங்கள் கூண்டோடு ஆபீஸ் அரசினாலே அழிக்கப்பட்டது. அப்படி மோசமான ஆட்சியாளர் அவர் இருந்தார். 2000 ஆண்டுக்கு பிறகு அவருடைய மகன் இருக்கிறார். சிறைக்கூடங்களிலே கைது செய்யப்பட்ட மக்களை அவர் எப்படி நடத்தினார் என்பதற்கு அல் ஜசீராவுடைய காட்சிகளை பற்றி சவுதியுடைய முக்கியமான அறிஞர் கூட சொல்கிறார். அல் ஜசீராவுடைய அந்த வீடியோவை நான் கூட பார்த்தேன். லா இலாஹ இல்லா அஸத்
அசத்தை தவிர வேறு தேவன் இல்லை என்று மிக சிறப்பான வசனத்தை இந்த இஸ்லாமியவாதிகளை சொல்ல வைக்கும் அளவுக்கு சிறைக்கூடங்களை கொடுமைப்படுத்துகிறார்கள் என்று இஸ்லாமிய அறிவாளர்கள் சொல்கிறார். இவ்வளவு மோசமாக அவர்கள் நடக்கிறார்கள் என்றால் அல்லாஹ் அவருக்கு மிக மோசமாக அறிவிக்கப்படுகிறார். ஆனால் சிரியாவிலே 2011 மார்ச்சிலே இருந்து இன்று வரை போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. 2 வருடங்களையும் தாண்டி போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. 1,00,000 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனாலும் அதுவரை அமெரிக்காவோ மேற்கு நாடுகளோ யாருமே இதை பற்றி திரும்பி பார்க்காமல் இருக்கிறார்கள் அல்லது மிக கஷ்டப்பட்டு உதவி செய்தார்கள். ஏன் அவர்கள் இப்படி செய்கிறார்கள்? ஏனென்றால் சிரியாவிலே இருக்கின்ற ஆட்சியாளர்கள் மிக தெளிவாக மேற்கத்திய சக்திகளை இருக்கிறார்கள். ஈரானுடைய சார்பை பெற்றவர்கள், ரஷ்யாவுடைய சார்பை பெற்றவர்கள். ஆனாலும் அவர்களை அழிப்பதற்கு அமெரிக்காவுக்கு விருப்பமில்லை. ஏன் விருப்பமில்லை? இதுதான் மிகவும் சுவாரஸ்யமான விஷயம். சவுதி அரசாங்கம் மிக தெளிவாக சிரியாவிலே போராட்டங்களுக்கு ஆதரவளிக்கிறது. இவ்வளவு காலமும் சிரியாவுடைய இடதுசாரி சக்திகள், சிரியாவுடைய இஸ்லாமியவாதிகள், சிரியாவுடைய குர்திஷ் இனத்தவர்கள் பலர் கொண்ட பல கூட்டமைப்பு இருக்கிறது. சிரியாவுடைய போராடுகிற சுன்னிகள் ஏதோ அல்லாஹ்வுடைய ஏற்பாடு காரணமாக ஒரு சக்தியாக இல்லை. அவர்கள் பல பிரிவடைந்து குணமடைந்திருக்கிறார்கள். சிரியன் நேஷனல் கவுன்சில், எஸ்என்சி அல்லது நேஷனல் கோalition இப்படி பல அமைப்புகளாக அவர்கள் பிரிந்திருக்கிறார்கள். இந்த பல அமைப்புகளாக பிரிந்திருக்கிறவர்களை ஒன்றுபடுத்துவது மிகவும் கஷ்டமான ஒரு பணியாக இருக்கிறது. ஆனாலும் அங்கு பல பேர் களத்திலே போராடுகின்றார்கள். சிரியாவுடைய பல பிரதேசங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை போராளிகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். சிறிய படைகளிலிருந்து பிரிந்து சென்ற சிரியன் ஆர்மி என்கின்ற படையணியினர் தோராக இருந்து போராடி இவர்கள் எல்லோருமே பல பிரதேசங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள். அந்த பிரதேசங்களில் இடைக்கால ஆட்சி முறைகளை கொண்டு செல்கிறார்கள். சிரியாவுடைய ஆட்சியாளர்களை பணிய வைப்பதற்கான போராட்டம் தொடர்ந்து நடைபெறுகிறது. இஸ்லாமியர்களிலே நீதிக்கும் நியாயத்துக்கும் ஆதரவு பலர் பேருடைய ஆதரவு உள்ளது. துருக்கியுடைய ஒரு பிரதேசம் சிறிய போராளிகளுக்கு ஒரு பின்தளமாக பின்தளமாக தொடர்ந்து இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அப்படி துருக்கி அரசாங்கம் கூட அதற்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கிறது. இப்படி உலகம் முழுவதும் ஆதரித்துக் கொண்டிருந்த போதும் இந்த போராளிகளுக்கு ஏன் அவர் உதவி செய்வார்கள் என்றால், அவர் உதவி செய்யாமல் இருப்பதற்கு காரணம் தங்களுக்கு வசதியானவர்கள் எதிர்காலத்தில் இந்த சிறிய சிரியாவிலே ஆட்சியாளர்கள் தூக்கி வீசப்பட்டு புதிய மாற்றம் வருமாக இருந்தால் மேற்கத்திய சக்திகளுக்கு சார்பானவர்கள் அந்த ஆட்சியை கொண்டு வருவார்களா என்ற ஒரு சந்தேகம் அவர்களுக்கு இருந்தது. அந்த சந்தேகத்தை நிவர்த்திப்பதற்காகத்தான் இவ்வளவு காலம் எடுத்தார்கள். இப்போது கடைசியாக நடந்த சிறிய கூட்டமைப்பின் தேர்தலிலே சவுதிக்கு ஆதரவாக, சவுதி அரசாங்கத்துக்கு ஆதரவாக தலைவராக வந்திருக்கிறார். இப்போது தங்களுக்கு சார்பான ஒரு முறை வருகிறது. இஸ்லாமியவாதிகள் சக்திகளை குறைக்கலாம் என்று மேற்கு நாடுகள் நினைத்திருக்கின்றனர். அதனாலேதான் இப்போது சிரியாவுக்கு எப்போது அவர்கள் தாக்குதலை நடத்தலாம் என்று நிலைமை வந்திருக்கிறது. அதே அமெரிக்காவும் பிரான்சும் இங்கிலாந்தும் இதிலே தான் வேகமாக முன்னே தாக்க வேண்டும் என்று கருத்தில் இருந்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு உங்களுக்கு தெரியும். பிரித்தானிய பாராளுமன்றம் சிறிய விவகாரத்திலே பிரித்தானியா தலையிடக்கூடாது என்று தீர்மானித்திருக்கிறது. பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் மிகப்பெரிய பின்னடைவாக மாறி நீங்கள் பார்க்கலாம். 272 ஆசனங்கள், 272 பேர் அதை ஆதரிக்கும், 285 பேர் அதை எதிர்க்கும் வாக்களித்திருக்கிறார்கள். 13 வாக்குகளால் இன்று பிரிட்டிஷினாலே தலையிட முடியாத நிலை இருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபையினால் சிரியாவிலே கெமிக்கல் வெப்பன் ரசாயன ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை சென்று ஆராய்வதற்கான ஒரு குழு அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த குழுவுடைய முடிவு வருவதற்கு முன்னரே அமெரிக்கா சொல்வது, எங்களுக்கு தெரியும் சிரியாவிலே உண்மையில் ரசாயன ஆயுதங்கள் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆகவே ரெட் லைனை, சிவப்பு கோட்டை தாண்டிவிட்டது, சிரியாவை நாங்கள் பார்க்க போகிறோம் என்று சொல்கிறார்கள். உண்மையில் சிரியாவை காக்க வேண்டும் தான். சிறிய ஆட்சியாளர்கள் மோசமானவர்கள் தான், இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள் தான். ஆனால் இப்போது இந்த இயக்கத்தில் நாங்கள் ஏன் செய்கிறோம் என்றால் அவங்களுக்கு சார்பானவர்களை ஆட்சி கொண்டு வருவதற்காக. ஆனால் அவர்களை அல்லாஹ் பயன்படுத்துவார். அவர்களை பயன்படுத்தி அதன் மூலம் அல்லாஹ் நிச்சயமாக சில மாற்றங்களை கொண்டு வர முடியும். துருக்கி ஒரு மிக ராஜதந்திர நெருக்கடிக்குள்ளே வந்திருக்கிறது. துருக்கியினுடைய பொருளாதார கொள்கையின் காரணமாக துருக்கியுடைய வெளியுறவு கொள்கையிலே மிக கவனமாக துருக்கி பண்ணியது. அந்த எல்லை பிரதேசங்களில் இருக்கிற நாடுகள் எதுவுமே ராணுவ ரீதியாகவோ அல்லது பிரச்சனைகளுக்குள்ளோ இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதை துருக்கி மிக கவனமாக்கியது.
ஆர்மேனியாவுடன் ஒரு நட்புறவை வளர்க்கின்ற வேலையை செய்தது, கிரேக்கத்துடன் ஒரு நட்புறவை வளர்க்கின்ற வேலையை செய்தது. ஆனால் சிரியாவோடு துருக்கியை மூட்டிவிடுகின்ற வேலையையும் இதே நேரத்தில் செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். துருக்கி சிறிய விவகாரத்திலே மனிதாபிமானத்தின் அடிப்படையிலே பல நாடுகள் தலையிட வேண்டும் என்று நீண்ட காலமாக கோரிக்கை வைத்தார்கள். இப்போது பல மேற்கு நாடுகள் உதவி செய்வதற்காக வருகிறார்கள். ஆனால் கவன நோக்கத்தோடு தான் வருகிறார்கள். ஆனாலும் எந்த மாற்றத்தை எடுக்கப் போவதற்கு தெரியாது. உண்மையில் இந்த ஆட்சிக்கு எதிராக மோசமான ஆட்சியாளரை வீழ்த்துவதற்கான இந்த சதித்திட்டத்துக்கு உண்மையில் மோசமான ஆட்சியாளரை வீழ்த்த வேண்டும் என்ற நியாயம்தான். ஆனாலும் இந்த கவன நோக்கங்களை தோற்கடிக்க வேண்டும் என்ற ஒரு தைரியமாகவே இரண்டக நிலையிலே துருக்கி அரசாங்கம் இருக்கின்றது. துருக்கிக்கு ராஜதந்திர ரீதியாக மிகப்பெரும் சவால் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனாலும் கடாபி இதே மாதிரி தான் மீட்கப்பட்டார். கடாபியை நேற்று நாங்கள் தங்களுடைய லாபங்களுக்காக தான் வீழ்த்தியது. ஆனாலும் கடாபி மீட்கப்பட வேண்டியவர். கடாபி சொன்னார், எலிகளை பள்ளியை போல இந்த இஸ்லாமிய சக்திகள் மோசமாக அழிவார்கள் சொன்னார். ஆனால் அதே கடாபி எலியை போல ஊர்ந்து ஒரு குழாயை கோப்பிலே கொண்டுதான் அவர் தன்னுடைய மரணத்தை கடைசியாக எதிர்கொள்ள வேண்டி வந்தது. இஸ்லாமிய அறிஞர் கவித்தபடி அவருடைய மரணம் எங்கு அவருடைய ஜனாதா அடக்கப்பட்டிருக்கிறது என்று முன்னும் தெரியாமல் இருக்கிறது. மதிப்புரிய சோழர்களே, சிரியாவிலே இருந்து கொண்டு வரப்பட்ட யுத்தம் காலத்திலே சவுதியும் நம்முடைய சக்திகளும் யாருடன் கூட்டு சேர்க்கிறார்கள்? அமெரிக்காவுக்கு உண்மையிலேயே சிரியாவுக்கு காக்க வேண்டும் என்ற எந்த தேவையும் செய்யாது. ஒபாமாவுக்கு கூட உள்மனம் சிரியாவிலே போய் தாக்கக்கூடாது என்ற கருத்திலே இருக்கிறது. ஆனால் இஸ்ரேலுடைய நலனுக்காகத்தான், இராணுவத்திலே இஸ்ரேலுடைய இஷ்டப்பாட்டை முழுவதற்காகத்தான் அமெரிக்கா இந்த சிறிய விவகாரத்திலே தலைமுறைகளை பிரான்ஸ் அதற்கு உதவி செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி சர்வதேச அரசியல் என்பது மிக மோசமான ஒரு எல்லைக்குள்ளே நடந்து செல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். எதை காட்டுகிறது? மதிப்புரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய உலகத்திலே தொடர்ச்சியாக குழப்பத்தை கொள்வதன் மூலமாக தங்களுக்கு விரும்பிய ஒரு நிலையை அவர்கள் மாற்ற நினைக்கிறார்கள். சிரியாவிலே ஈரானையும் ஹிஸ்புல்லாவையும் லெபனானை ஹிஸ்புல்லாவும் இந்த சிறிய அரசாங்கத்தை பாதுகாப்பதற்கு முன் வந்திருக்கிறது. அதனை ஒரு பிரச்சனை என்று சொல்வார்கள். லெபனானிலே இருக்கின்ற ஷியாக்கள், குறிப்பாக ஹிஸ்புல்லா இயக்கத்தினர், சிரியாவில் இருக்கின்ற ஷியாக்கள், அதற்கு அடுத்த ஈராக்கில் இருக்கின்ற ஷியாக்கள், ஈரானில் இருக்கின்ற ஷியாக்கள், இப்படி தொடர்ச்சியாக ஒரு ஷியா ஒரு பல பிரதேசத்தை உருவாக்கும் ஒரு வேலைக்கு ஷியாக்கள் செய்கிறார்கள். ரகசியமாக முஸ்லிம்களுக்கு எதிரான சதித்திட்டங்களை சுன்னிகள் எதிராக ஷியாக்கள் செய்கிறார்கள். அந்த சதித்திட்டத்தை பலப்படுத்தி சுன்னிகளையும் ஷியாக்களையும் மோத விடுவது இஸ்ரேலுடைய திட்டம். சிறிய விவகாரத்திலே தலையிடுவதற்காக ஒரு கல்லிலே 2 மாங்காயை அடிப்பதுதான் அமெரிக்காவுடைய திட்டம். சிரியாவை நாங்கள் தாக்குவோம், அமெரிக்கா சொல்லியிருக்கிறது. ஒபாமா சொல்லியிருக்கிறார், சிரியாவை நாங்கள் தாக்குவோம், ஆனால் சிரியாவிலே ஆட்சி மாற்றத்தை நாங்கள் உருவாக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். இது எவ்வளவு வேடிக்கையான விஷயம்! சிரியாவிலே நீங்கள் தாக்கினால், சிரியாவிலே அநியாயம் செய்கின்ற ஆட்சியாளருக்கு எதிராகத்தான் நீங்கள் தாக்குதலை நடத்துகிறீர்கள் என்றால், அவர்கள்தான் அநியாயமாக நாங்கள் எல்லோருமே கண்ணீர் விட்டல்களையும் பெண்களையும் வயோதிகர்களையும் ரசாயன ஆயுதங்களாலே கொண்டார்கள் என்றால், உண்மையில் அவர்கள் தான் கொண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் தான் கொண்டார்கள் என்றால் அந்த ஆட்சியாளரை விரட்டி அடிக்க வேண்டும். ஆனால் நாங்கள் ஒரு ரெஜிம் சேஞ்ச் ஆட்சி மாற்றத்துக்கு நாங்கள் தயாரில்லை என்று அமெரிக்கா என்று சொல்கிறது. நீங்கள் காக்கப் போகிறீர்கள், ஆட்சி மாற்றத்தை நீங்கள் தயாரில்லை என்றால் நீங்கள் எங்க சொல்கிறீர்கள்? அதுதான் அவருடைய ரகசியமான திட்டம். இஸ்ரேல் எதை விரும்புகிறது? சிரியாவையும் சிரியாவில் இருக்கிற சுன்னிகளையும் துருக்கியையும் ஏனைய நாடுகளையும் மூட்டி விடுவதுதான் அவருடைய சதி திட்டமாக இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டம் எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இன்று இஸ்ரேலுடைய மக்கள் வீதிகளுக்கு இறங்கி கடைகளுக்கு அலைகிறார்கள். கெமிக்கல் வெப்பம் தங்களுடைய நாட்டை நோக்கி வந்தால் தங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் மாஸ்களை முகமூடிகளை தேடிக்கொண்டு இஸ்ரேலிய மக்கள் வீதிகளில் அலைகிறார்கள். ராணுவத்துடைய பாதுகாப்பு முக்கியத்துவம் வந்து நாட்டு மக்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறார்கள், நாங்கள் உங்களை பாதுகாப்போம் என்று. ஆனால் இவர்களை யார் பாதுகாக்கப் போகிறார்கள் என்பதை நாங்கள் பார்ப்போம். மத்திய கிழக்கில் இன்று நடக்கின்ற யுத்தம் யூத நாடு ஒரு அழிவதற்கான மிகப்பெரிய ஒரு நியாயத்தை உருவாக்கி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அதனாலேதான் துனிசியாவிலே கலகம் உருவாக்கப்படுகிறது. துருக்கியிலே சமீபத்திலே கட்சி சதுக்கத்திலே ஒரு பெரிய சாதாரணமான ஒரு ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய அரசாங்கத்துக்கு எதிரான ஆர்ப்பாட்டமாக மாற்றப்பட்டது பார்க்கலாம். அதுதான் IMF வாங்கிய கடனை முழுமையாக திருப்பி செலுத்தினார்.
துருக்கி நம்பிக்கைக்குரிய ஒரு பொருளாதாரமாக மாறியது. உஸ்மானிய கிலாபத்துக்கு உட்பட்டிருந்த முஸ்லிம் நாடுகள் கலவரத்திலே நம்முடைய பொருளாதாரத்தையும் சந்தையையும் விஸ்தரிப்பதன் காரணமாக இன்றைய ஜனாதிபதியுடைய பழைய இயக்கத்தின் தலைவராக முன்னாள் பிரதமர் அஜிமுதீன் அப்துல்லாஹ் ஜியை தந்த ஒரு பொருளாதார அபிவிருத்தி திட்டத்தை கொண்டு வந்தார். அந்த திட்டத்தை உருவாக்கினால் முஸ்லிம் நாடுகளை பலமான பொருளாதாரமாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய இலக்கை உருவாக்கினார்கள். அதில் கணிசமாக வெற்றி அடைந்தார்கள். இந்த பொருளாதார வெற்றி ஐரோப்பாவையும் அமெரிக்காவையும் பாதிக்கும் என்பதை மிக தெளிவாக தெரிவித்திருந்தார்கள். சுயஸ் கால்வாய் அபிவிருத்தி திட்டம் எகிப்திலே வெற்றி அளித்திருந்தால் துபாயுடைய பொருளாதாரம் நசிவடையும் என்பதை அவர்கள் தெளிவாக தெரிவித்திருந்தார்கள். இப்படி தங்களுக்கு சார்பான பொருளாதார நலன்கள் வீழ்ச்சி அடையும் என்பதற்காக முஸ்லிம் நாடுகளை வீழ்த்த முயற்சிக்கின்றார்கள். துருக்கியிலே ஒரு 2வது மக்கள் எழுச்சி ஆர்ப்பாட்டம் வரலாம் என்று சொல்லப்படுகிறது. அதற்கான முயற்சிகள் தூண்டிவிடப்படுகின்றன. இதெல்லாம் எதை நோக்கி கொண்டு செல்கிறார்கள் என்பது மிக தெளிவாக தெரியும். 2050 உலகத்துடைய 1வது பொருளாதார சக்தியாக துருக்கி மாறும் என்று சொல்கின்றார்கள் ஆய்வாளர்கள். 2050 என்பது 2050 என்பது அவ்வளவு தூரமான காலம் அல்ல. உலக பொருளாதாரங்கள் மாறி மாறுகின்ற போது, இஸ்லாமிய நாடுகளுடைய பொருளாதார சக்தி பலமடைகின்ற போது, உலகத்தில் இஸ்லாமிய நாடுகள் செல்வாக்கடைகின்ற போது, அதனால யார் பலனடைவார்கள்? முஸ்லிம் நாடுகள் பலனடையும். மொரிட்டானியாவிலே மொரோக்கோவிலே ஒரு ஹைவே சூப்பர் ஹைவே தொடங்கினால் பாகிஸ்தான் வரை, வட ஆப்பிரிக்காவிலே அல்லது ஷாம் பிரதேசத்திலே அல்லது கல்ஃப் நாடுகளிலே அல்லது ஆசியத்திலே அல்லது ஆப்கானிஸ்தானிலே பாகிஸ்தானில் இவ்வளவு நீண்ட நிலப்பிரதேசங்களை நாம் வந்தால் மத்திய ஆசிய குடியரசுகள் அஜர்பைஜானுக்கு அவ்வளவு நாடுகளும் முஸ்லிம் நாடுகள். ஒரு சூப்பர் ஹைவே போட்டால் இவ்வளவு பெரும் பிரதேசங்களும் வளம் நிறைந்த பூமியாக இருக்கும்போது யார் பொருளாதார ரீதியாக செல்வாக்கு செலுத்துவார்கள்? இளைஞர் சனத்தொகை மனித வளம் தான் என்ற ஆகப்பெரிய வளமாக இருக்கிறது. முஸ்லிம் சமூகத்தின் இளைஞர் சனத்தொகை தான், யுவதிகளுடைய சனத்தொகை தான் உலகத்தில் அதிகமாக இருக்கிறது. அதில் இன்னும் 5-10 நிமிடங்களுக்கு நான் முடித்து விடுகின்றேன். இவ்வளவு பலமான சக்தியாக வருகின்ற இந்த இஸ்லாமிய நாடுகளை சிதைக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய அகழ்ந்த ஒரு சதித்திட்டத்திலே தான் இந்த எல்லா நிகழ்ச்சிகளும் நடைபெறுவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் இஸ்லாமிய நாடுகள் தவறு விடவில்லையா? நிச்சயமாக தவறு விட்டிருக்கிறார்கள். தவறு விடாதவர்கள் மனிதர்கள் அல்ல. யார் தவறு விடவில்லையோ அவர் எதையுமே செய்யவில்லை என்று அர்த்தம் என்று ஆங்கிலத்தில் பழகிறது. He who makes no mistakes makes nothing என்று சொல்வார்கள். யாரும் தவறு விடவில்லையா அவர் எதையும் செய்யவில்லை என்று அர்த்தம். நீங்கள் ஒரு விடயத்தை செயல்படுத்தினால் நிச்சயமாக தவறு விடுவீர்கள். தவறில் இருந்து நீங்கள் பாடம் படிக்க வேண்டும். இஸ்லாமிய வாழ்க்கை அப்படி பாடம் படித்து நிச்சயமாக எதிர்காலத்தில் முன்னோக்கி செல்வதற்கான வழிகளை அவர்கள் உருவாக்க வேண்டும். அதுதான் தேவை. கடைசியாக நான் சொல்கிறேன், பர்மாவிலே மியான்மரிலே முஸ்லிம்களுக்காக ராஜகம் கட்டப்பட்ட போது எந்த முஸ்லிம் நாடுகளுக்கும் அதை நோக்கி திரும்பி அவர்களுக்கு கை கொடுக்க முடியாமல் போய்விட்டது. ஆனால் துருக்கிதான் அந்த மக்களுக்கு போய் அந்த இடத்துக்கு சென்று பார்த்தார்கள். துருக்கியுடைய வெளியுறவு அமைச்சர் அர்துகானுடைய மனைவி இவர்களெல்லாம் நேரடியாக சென்று அவைகள் முகாம்களுக்கு சென்று அந்த மக்களுக்கு உதவி செய்தார்கள். இஸ்லாமிய நாடுகள் பலம் பெற்றால் பெரும்பான்மையாக வாழ்கின்ற மக்களுக்கும் நிச்சயமாக அவர்கள் கைகளை கொடுப்பார்கள். உலகத்துடைய முஸ்லிம் அல்லாத நாடுகளுக்கும் கை கொடுப்பார்கள். இந்த உலகத்தையும் மனித நாகரிகத்தையும் பலப்படுத்துவதுதான் இஸ்லாத்துடைய அடிப்படையான இலக்கு. நாங்கள் உலகத்துக்கு முன்மாதிரியான மனிதர்களாக மாற வேண்டும். முஸ்லிம்களுக்கு மட்டும் சேவை செய்வதாக நாங்கள் இருக்க முடியாது. இந்த நாட்டிலும் அதுதான் உண்மை, சர்வதேச சமூகத்திலும் அதுதான் உண்மை. இஸ்லாமிய உலகம் அதை நோக்கி செல்கின்ற ஒரு மிகப்பெரிய இருந்தோடு எல்லையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அதற்கான வழிகளை திறந்து தந்திருக்கிறான். அதுதான் இந்த எல்லா நாடுகளிலும் நடக்கிறது. அந்த மாற்றம் நிச்சயமாக ஒரு நம்பிக்கை தருகின்ற மாற்றமாக இருக்கும். இவ்வளவு வழிகளுக்கு பின்னாலேதான் அந்த மாற்றம் வரும். ஒரு தாய், ஒரு பெண் ஒரு உயிரை உலகத்துக்கு தருகின்ற போது மிக கடுமையான ரண வேதனைகளை, ஒரு மிக பிரசவ வேதனை அனுபவித்துத்தான் உயிரை உலகத்துக்கு தர முடியும் என்று இயற்கை விஞ்ஞானத்தை அல்லாஹ் காட்டுகிறார் என்றால் ஒரு சமூக மாற்றம் அவ்வளவு இலகுவாக நடக்காது. ஒரு சமூக மாற்றத்துக்கு பல உயிர்கள் விலை கொடுக்கப்பட வேண்டும். பல தலைவர்கள் அதற்கு ஷஹீதாக வேண்டும். தலைவருடைய குடும்பங்கள் தியாகம் செய்ய வேண்டும். இன்னும் பல பேருடைய கண்ணீர்கள், ரத்தங்கள், காயங்கள், துவாக்கள் எல்லாமே செய்யப்பட வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் வரலாற்றை படிக்கிறோம். அதுதான் துருக்கியிலே நடந்தது, அதுதான் எகிப்தில் நடந்தது, அதுதான் தாத்தா என்ற படையெடுப்பின் போது நடந்தது, அதுதான் இஸ்லாமிய உலகம் ஒவ்வொரு போர்க்களத்தில் இருந்தபோது நடந்தது. அஹ்ஸாப் யுத்தத்தை நீங்கள் பாருங்கள். அஹ்ஸாப் யுத்தத்திலே அகழிகளை தோன்றிய போது 5.5 மைல் நீளம் தோன்றினார்கள் சஹாபாக்கள்
அப்படி கடுமையான சோதனை இருந்தது. அல்லாஹ்வுடைய உதவி வராதா என்பவர்கள் முஸ்லிம்கள் மிகவும் கஷ்டமாக இருந்தார்கள். மதிப்புக்குரியவர்களே, அப்படி கஷ்டமாக இருந்தபோதுதான் ஒரு காற்றை அல்லாஹ் அனுப்பி எதிரி படைகளை கலைத்து விட்டார். இப்படி அல்லாஹ் எதை பாதுகாக்க வேண்டுமோ அதை பாதுகாப்பான். அல்லாஹ் பக்கத்தில் இருக்க மனிதர்கள் அவர்கள் இஸ்லாமோடு இருந்தால் அது வெற்றி பெறும், இஸ்லாமில் இருந்தால் அது நிச்சயமாக தோல்வி அடையும். ஆகவே நல்லெண்ணம் வைப்போம். அநியாயமான குற்றங்களை சொல்வதை விடவும் நியாயங்கள் எது என்பதை தேடி படிப்போம். உலகத்திலே என்ன நடக்கிறது என்று தேடி படிப்போம். அந்த அனுபவத்தினூடாக இந்த நாட்டிலே முஸ்லிம் சமூகத்தை பலப்படுத்துகின்ற, இந்த நாட்டிலே முஸ்லிம் சமூகத்தை நிலைப்படுத்துகின்ற ஒரு மிகப்பெரிய வரலாற்றிலே மிக கடுமையான இக்கட்டான நெருக்கடி மிக்க காலகட்டத்திலே நாங்கள் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா எல்லா முஸ்லிம் சமூகத்தை பாதுகாக்க வேண்டும். நிச்சயமாக இழப்புகளை சந்தித்துத்தான் மாற்றங்களை செய்ய வேண்டும் என்றால் நாங்கள் அதை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். ஆகவே எங்களுடைய கைகளை அல்லாஹ்வுக்கு முன்னால் ஏற்றுவோம். இந்த ராஜ்யத்தில் அளவையாளர் குறியீடாக இந்த மாநிலத்தில் இன்னை வெற்றியை காட்ட இந்த குறியீடாக இருந்தது. இந்த ராஜ்யத்தில் அளவையாவை அந்த மக்கள் அநியாயமாக படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்காக, நியாயத்திற்காக, நீதிக்காக, ஜனநாயகத்திற்காக, உண்மையான வெற்றிக்காக ஒரு வெற்றியுடைய குறியீடாக அந்த மாநில அந்த குறியீட்டை நாங்களும் இந்த இடத்திலே காட்டி நிகழ்வை முடித்து நினைக்கிறேன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, நீங்களும் நானும் நாங்கள் எல்லோரும் எழுந்து நின்று இந்த கைகளை இப்படி உயர்த்தி காட்டுவதாக அந்த சொலிடாரிட்டியை, ஒருமைப்பாட்டை, நியாயத்துக்கான போராட்டத்துக்கான ஒருமைப்பாட்டை உலகத்துக்கு நாங்கள் தெரிவிக்க வேண்டும். வல்காட்சி சிறைக்கு முன் செல்வதற்கு முன் கடைசியாக அஜித்ராவுக்கு கொடுத்த பட்டியலை சொல்லியிருக்கிறார். அதோடு நான் முடித்துக் கொள்கிறேன். அதிலே அவர் சொல்கிறார், உலகம் முழுவதும் இந்த அடையாளம் நியாயத்துடைய அடையாளமாக மாறியிருக்கிறது. துருக்கியிலே இருக்கின்ற சகோதர சகோதரிகளால் இந்த அடையாளம் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்ததுதான் இந்த அடையாளத்தை வைத்திருந்தார். இலங்கையில் இருக்கின்ற நாங்களும் இந்த அடையாளத்தை எடுத்து காட்டுவதாக ஒரு அமைப்புக்கோ ஒன்றுக்கும் அல்ல, ஒரு நியாயத்துக்கான, ஒரு ஜனநாயக மாற்றத்துக்கான, இஸ்லாமிய எழுச்சியுடைய நிலைக்கான, உண்மைக்கான ஒரு போராட்டம் அடையாளம் ஆக நாங்கள் விரும்பி அந்த அடையாளத்தை பாதுகாக்க நினைப்போம். والسلام عليكم ورحمة الله وبركاته. தேசத்திற்குரிய எனக்கு ஆசனாக மாறிய ஷஹீதா அஸ்மா அவர்கள் நான் எனக்கு தெரியாததை கூட வரவில்லை, நாளை நாம் சந்திப்போம் என்ற கவிதையை இன்னும் எனக்கு தெரியாத பல விடயங்களுக்கு மத்தியில் தூங்கி சென்ற உண்மையிலே சர்வதேச அரசியலோடு, இஸ்லாமிய அரசியலோடு மிகவும் அந்நியமான நெருக்கத்தை கொண்ட நீர்ப்பார்வை பத்திரிகையில் பிரதம ஆசிரியர் சிராஜ் பஷீர் அவர்களுக்கு ஜஸாக்குல்லாஹ் ஹைரன் குல்லல் ஜஸா. தற்போதிலிருந்து மிக அவசரமாக உங்களுக்கு இருக்கின்ற சந்தேகங்களை ஆசிரியர்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுக்கு இருக்கின்ற கேள்விகளை கேட்டு அவர்கள் இந்த விடைகளை பெற்று தெரிவித்துக் கொள்ளலாம். Assalamualaikum.
எகிப்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அநியாயங்களை பற்றி நாங்கள் உங்களுடைய பேச்சு மூலம் அறிந்தோம். இது சம்பந்தமாக அண்மையில் ஒரு பத்திரிகையில் சேர்ந்த எம்ஏ பட்டதாரி ஒருவர் இந்த இராணுவ ஆட்சி இடைக்கால ஆட்சி அதை நியாயப்படுத்தி அதற்கான ஆதாரங்களை கூறியிருக்கிறார். அதிலே இவ்வாறு முஸ்லீம் பாரிய நபி 1992 ஆட்சியோடு ஆபத்தோடு இருக்கக்கூடிய அந்த கட்சியை பற்றி படித்தவர்கள் மத்தியில் மாற்றம்தான் அவர்கள் அந்த இஸ்லாமிய கொள்கைகளை வளர்ப்பதாகவும் பாபர் மக்களிடையே வேறு விதமான கருத்துக்களை பூட்டி ஏதோ ஒரு மாயா வித்தியை விளையாடுகிறார்கள் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். இது எந்தளவு உண்மை என்பதை தெளிவுபடுத்துமாறு வேண்டிக் கொள்கிறேன். அந்த கட்டுரை நான் படித்தேன். அந்த கட்டுரை எழுதியவர் முன்பு சோவியத் ரஷ்யா தூதரகத்தை கம்யூனிஸ்ட் புத்தகங்களை மொழிபெயர்த்தவர். அவருடைய பெயரை நான் அப்படித்தான் முன்பு நிறைய வாசித்திருக்கிறேன். உண்மையில் அவர் சில அடிப்படைகளை மறைத்து தான் பேசுகிறார். நல்ல மேற்கத்திய உதாரணங்கள் சொல்லியிருந்தன. எகிப்திலே இவ்வாறுகள் சாதாரண மக்களுக்கு உதவி செய்து உதவியை வைத்துத்தான் அவர்கள் தங்களுடைய வாக்குகளாக மாற்றுகிறார்கள் என்று அடிமட்ட மக்களோடு அவர்கள் தொடர்புகள் என்று பேசும் என்பதை நாங்கள் தெளிவாக பார்க்கிறோம். அது ஒரு உண்மை. இரண்டாவது, 50% மக்களுடைய 40-45% மக்களுடைய ஆதரவு பெற்ற ஒரு கட்சி மக்களை சென்றடையவில்லை என்று சொல்வது வேடிக்கையான விஷயம். அடுத்தது, நான் ஏற்கனவே சொன்னது போல இடதுசாரி கருத்துடையவர்கள் உண்மையில் இஸ்லாமிய சக்திகள் வருவதை விரும்பவில்லை. அதே நான் சொன்னேன். அமீர் சத்தாரி என்பவர் இந்து சிசி என்ற ராணுவ ஆட்சியாளர் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பேசுகின்றார். அப்படியான சக்திகளுடைய கதைகளை கேட்டுக்கொண்டுதான் இவர்களுடைய கருத்துக்களை எழுதுகிறார்கள். உண்மையான நியாயங்களை பேசுவது அந்த பத்திரிகை வெளிவந்த போது அந்த பத்திரிகையுடைய பத்திரிகை ஆசிரியரை தொடர்பு கொண்டு அவர் சொன்னார், உண்மையை கவலைப்படி இருக்கிறது, இது தெரியாமல் செய்துவிட்டோம் என்று வெளிப்படையாக பேசினார். கடைசியாக அதன் வந்த அந்த பத்திரிகையுடைய அடுத்த தொடர்ந்து வந்த பத்திரிகைகளிலே உண்மை தன்மையை விளக்குகின்ற கட்டுரைகள் பல வந்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இது வேண்டுமென்றே பொய்யான பிரச்சாரங்களை செய்வதற்கு பல பேர் இருக்கின்றார்கள். அப்படித்தான் அந்த கட்டுரை எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கட்டுரை எழுதியவருக்கு எதிர்ப்பிலே முழுமையாக நடக்கவும் தங்களுடைய இடதுசாரி சார்பானவருடைய கருத்துக்களில் இருந்து கருத்துக்களை எழுதியதற்காக பார்க்க நடுநிலையாக நியாயமாக சிந்திப்பவர்கள் அந்த கட்டுரையை எழுதினார்கள். நிச்சயமாக தெரியவில்லை. மிக தவறான கருத்துக்களை பரப்புவதற்கு ஒரு உள்நோக்கம் அந்த கட்டுரையில் இருக்கிறது என்று நான் தெளிவாக உறுதியாக சொல்கிறேன். அது தவறான கருத்துக்களை சொல்பவர்கள் சர்வதேச அளவில் மட்டுமல்ல உள்ளூரில் இருக்கிறார். நியாயங்களை தேடி பார்ப்பதை விட பிழையான தகவலை கொடுக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கும். இல்லாவிட்டால் உண்மையான மாற்றங்கள் லத்தீன் அமெரிக்காவிலே கிறிஸ்தவர்கள் லிபரேஷன் தியோலஜி என்ற விடுதலை இறையியல் மூலம் சம மாற்றத்தை செய்ய முடியும் என்று இந்த ஊடகங்களால் எழுத முடியும் என்றால் இஸ்லாமிய சக்திகள் நியாயத்துக்காக உழைப்பார்கள் என்பதை எப்படி மறக்க முடியும் என்று மிக வேடிக்கையான உண்மையில் பொய்யான அர்த்தத்தை அப்படி பார்த்தால் நாம் சம்ஸ்தி போன்றவர்கள் மிக தெளிவாக சர்வதேசத்திலே நியாயங்களை பேசுவர்கள் எப்படி இதை ஒரு ராணுவ சதிப்பட்டு என்றார்கள், எப்படி அநியாயம் என்றால் எப்படி இதை பற்றி பேசுவது நிறைய தவறான பிரச்சாரம் மிக தெளிவாக தவறான பிரச்சாரம். இஸ்லாமிய சகோதரர்களே, தற்போது நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த காட்சிகள் தற்போது இந்த நேரத்தில் நடக்கக்கூடிய காட்சிகள் கவனமாக பார்க்க வேண்டும். அங்கே சகோதரர்கள் கஷ்டப்படுகிறார்கள். என்பதையும் உள்ளத்தில் வைத்துக் கொண்டு எங்களுடைய ஒவ்வொரு தொழிலையும் நாங்கள் 5 பேரை சொல்கிறோம், 14 தொழில்களை. ஆனால் இந்த சகோதரர்கள் 6 பேரை சொல்கிறார்கள் ஒவ்வொரு நாளும். அந்த வகையில் எங்களுடைய தொழில்களை கட்டாயமாக நாங்கள் அவர்களுக்காக எங்களுடைய வார்த்தைகளை சேர்த்துக் கொள்ள வேண்டும். எங்களிடம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் அவைதான் என்பதை பார்த்துக் கொண்ட நிகழ்ச்சிகளை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் கேள்விகள் அவசரமாக கூறுமாறு உண்மையிலே நல்ல பல கருத்துக்களை எனக்கு தெளிவில்லாமல் இருந்த கருத்துக்களை
எகிப்தில் நடப்பது என்ன என்பதை மிகவும் ஆக்ரோஷமாக தங்களுடைய உட்பட்ட மனதிலாக அங்கே அவலப்படுகின்ற குழந்தைகளுடைய பெண்களுடைய காட்சிகளை எனக்கு கண்டு இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்தனர். இந்த ஒரு நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்வதற்கான வருகிறது உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விஷ்ணுவினாஸ் அவர் விஷ்ணுல்லா என்ற நபிமொழிக்கு இணங்க இந்த நிகழ்ச்சிக்கு நன்றி நிகழ்வதற்காக சகோதரர்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு கட்டமான நன்றியை தெரிவிக்கும் இந்த தளத்தில் முதற்கட்டமாக இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடத்துவதற்கு அனைத்து வரையிலும் எமக்கு பேரன் பாலித்த எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்பதை நான் நன்றி செலுத்துகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மனிதனுக்கு நன்றி செலுத்தாதவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாதவனை போன்றாவான் என்று கூறினார்கள். அதற்கமைய இந்த நிகழ்ச்சியில் வெற்றிகரமாக நடத்துவதற்கு பலரும் தங்கள் ஒத்துழைப்புகளை வழங்குகிறார்கள். அவர்களுக்காக அல்லாஹ் தஆலா அவர்கள் அனைவருக்கும் அருள் பாலிக்க வேண்டும் என்று ஆரம்பமாக இறைவனிடம் பிரார்த்தித்தவனாக இவ்வேளையில் சிலருக்கு நாம் விசேடமாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில் எமது நிகழ்ச்சிக்கு எமது இறுதி அழைப்பை ஏற்று நமது பல வேலைகளுக்கு மத்தியிலும் இந்த வகையில் தனது சிறப்பான முறையில் இந்த உரையாற்றுகின்ற நிர்வாகிகளின் வேடம் ஆசிரியர் சகோதரர் அவர்களுக்கு ஆரம்பமாக கலாச்சாரத்திற்கும் அப்பத்திற்குமான மத்திய நிலையம் சார்பாகவும் எமது ஊர் மக்கள் சார்பாகவும் இந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இந்நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடத்துவதற்கு எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து நண்பர்களுக்கும் இச்செல்லப்பட்ட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும். இறுதியாக இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பொறுமையாக இங்கே உட்கார்ந்திருந்து எமது சிரியா இனி போன்ற நாடுகளிலிருந்து அங்கே அவர்களுடைய சகோதரர்களுக்காக அவர்களின் நிலை என்ன என்று நாங்கள் நிலையில் இருக்கிறார்கள் என்று அறிந்து கொள்வதற்காக இங்கு வருகை தந்த இந்த உரையை தெளிவதற்கு பயனடைந்த அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அநியாயத்திற்கு எதிராக குரல் கொடுத்து இங்கே இருக்கக்கூடிய இளைஞர் பெண்களை போன்ற அஸ்மா பல்தாஜியும் இன்று எங்கள் கண்களுக்கு காண்கின்ற சிறார்களை போன்று ஓடித்திருக்கின்ற ராவியாவின் அந்த சிறார்களும் உயிர் தியாகம் செய்து கொண்டிருக்கின்ற இவ்வேளையிலே இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து என் உள்ளங்கள் உருக வேண்டும். ஒவ்வொரு தொழிலிலும் உருவத்தைக்காக நாங்கள் கைகளை ஏற்ற வேண்டும். என்பதில் ஒவ்வொரு உலகிலும் எனது குழந்தைகளை பார்க்கின்ற பொழுது ராவியாவில் கஷ்டப்படுகின்ற அந்த குழந்தைகளை போல் நாங்கள் எங்களுடைய உறவுகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். இவ்வாறு ஒவ்வொரு தொழிலிலும் எனது இரத்தம் சிந்தி உழைக்கின்ற இஸ்லாமிய எழுச்சிக்காக அறிஞர் ஆசிரியர்கள் குறிப்பிட்டது போல கடுமையான சோதனைகளோடு தான் வெற்றி இருக்கின்றது. எந்நேரம் எங்களுடைய கைகள் இந்த அடையாளத்தை பார்க்க வேண்டும். என் சிறுவர்களை பார்க்கின்ற பொழுது ராவியா எனக்கு நினைவில் வர வேண்டும் என்ற கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை சமர்ப்பணம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.